வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று ஜவஹர் நகர் மன்றத்திலே டாக்டர் அருண்குமார் அவர்கள் உணவு முறையை பற்றியும் எந்த உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும் என்பது பற்றியும் நம் உடலில் உள்ள ஆதார சக்கரங்கள் ஒவ்வொன்றும் தூண்டப்படுகின்ற நேரம், அதாவது பயாலஜிக்கல் டைமிங் ஃபார் ஆக்டிவேஷன் ஆஃப் சக்ராஸ், இதை பற்றியும் வேதாத்திரிய விளக்கத்துடன் விரிவாக விளக்க உள்ளார்கள். இதை கேட்டு தாங்களும் பயனடையுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கிடையாது. நீங்க ஆர்கானிக் சொல்லிட்டு போய் சாப்பிட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வேருக்கு தான் ஆர்கானிக்கான பூச்சி மருந்து வெளியே அடிக்காம நமக்கு ப்ரிவென்ஷன் இருக்கு தவிர எந்த உணவாக நச்சுத்தன்மை உண்டு. அதாவது கான்சன்ட்ரேட்டட் புரோட்டீன் நம்ம எல்லா கீரை வகைகள் நம்ம இப்ப இந்த தாவரவியல் மண்டலத்தை வந்து எல்லாத்தையும் சாப்பிட முடியும். கீரைகளை சாப்பிடணும், கீரை காய்கறிகளை தான் சாப்பிடணும். இதெல்லாம் வெட்டமா இருக்கு. நம்மளால அதுக்கு மேல நம்ம என்ன சாப்பிட முடியுமோ அதை மாதிரி தான் சாப்பிடணும். அது என்ன டேரிக்குன்னா அந்த நச்சு அது நம்ம சாப்பிட முடியாது. ஸோ இந்த இதை சாப்பிடும் போது இதுல இருந்து வரக்கூடிய நச்சு முதல்ல எப்படி வெளியே போகும் அப்படின்னா, முதல்ல சுவாச மண்டலத்துல தான் ஹீட்டா வெளியே போயிடும். மோஸ்ட் ஆஃப் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சுவாச மண்டலத்துல இருந்து உங்களுக்கு ஹீட்டா நுரையீரல் மூலமா இந்த நச்சு வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஏர், அந்த காத்துலயே உங்களுக்கு ஹீட் இதுல வந்து வெளியே போயிடும். இதுல வந்து ஒரு தடை ஏற்படும் போது, அளவுக்கு மீறி அந்த டாக்ஸின் உடம்புல ஏதாவது போது என்ன ஆகும்னா, முதல் சிம்டம்ஸ் நமக்கு சளியா தான் முதல்ல வரும். சளி பிடிச்சோடனே என்ன செய்வோம், உடனே அந்த சளியை எப்படி வெளியேற்றுறதுன்னு நம்ம பார்க்க மாட்டோம். அது அப்படியே உள்ள வைக்கிறதுக்கு தான் போய் ஒரு ஆன்டிபயோட்டிக் ஏதாச்சும் நம்ம போட்டுரும். இந்த ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களோட சிம்டம்ஸை குறைச்சிடும். ஆன்டிபயோட்டிக் போய் கோல்டுக்கு ஒரு இது எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்டம் லெவல்ல வந்து உங்களுக்கு சளி இருக்காத மாதிரி இருக்கும். ஆனா அது என்ன ஆகும்னா, சளி வந்து உரை நிலைக்கு போயிடும். அதோட அடுத்த ஸ்டேஜ் அப்படியே காஞ்சி போயிடும், உள்ளேயே இருந்துரும். பட் அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, ஆக்சுவலா வெளியே வந்துடணும். உள்ளே இருக்கிற கழிவை நம்ம வெளியே கொண்டு வந்துட்டாதான் நமக்கு ஆரோக்கியம். உள்ளே வச்சுக்கிட்டா என்ன ஆகும், அந்த சளி வந்து முதல்ல காற்று தன்மையா போயிட்டு இருந்தது வந்து நீர் தன்மையா மாறிச்சு, உருமாற்றம் பெற்று சளியா வெளியே வர பார்த்தது. ஏன்னா காற்று தன்மையா அது வெளியே வர முடியல. காத்தன்மையா வெளியே வர முடியல அப்படின்னா, due to some habit, நம்ம இருக்க பொல்யூஷன், வெளியே மண்டலத்தில் இருக்க பொல்யூஷன், ஸ்மோக்கிங், இது மாதிரியான இதெல்லாம் கூட இந்த நுரையீரல் எப்போ பலகீனம் அடையுதோ, இல்ல காத்துனால நம்ம சேஞ்ச் ஆஃப் வெதர்னு சொல்றோம் இல்லையா. இப்ப நார்மலான சிச்சுவேஷன்ல இருந்து டக்குன்னு சேஞ்ச் ஆஃப் வெதர் வந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்றது நம்ம சுவாசம் மூலமா முதல்ல லங்ஸை தான் முதல்ல அஃபெக்ட் பண்ணும். டக்குன்னு முதல்ல அதுதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரம் தான் அந்த உருமாற்றம் பெற்று சளியா வெளியே வரும். இந்த சளியை நீங்க வெளியேற்ற விடாம நீங்க சரியான முறையில் அதை வெளியேற்றிடல, அப்படியே நீங்க உள்ளேயே வச்சுட்டீங்க, மருந்து போட்டீங்க, உடனே மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த நீர் சத்துன்றது வந்து இன்னும் திடமா மாறும். இந்த திடமான கழிவு தான் போய் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல போயிட்டு உங்களோட ரத்த நாளங்கள்ல போய் அடப்பை ஏற்படும். ரத்தம் வந்து சரியா ஃப்ளோ ஆகும். இந்த ரத்தம் சரியா ஃப்ளோ ஆகும் போது எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிரச்சனை வருதோ, எங்க போய் அந்த ஃப்ளோ பிளாக் பண்ணும், அங்கே வலிகளை முதல்ல கொடுக்கும். வலிகள்னும் போது மூட்டு வலி, முதுகு வலி, இதெல்லாம் ஏன் வருதுன்னா, அங்கே ஃப்ளோ ஆஃப் பிளட் வந்து சரியா இல்லை. ஏன்னா அங்கே கழிவுகள் அதை போய் தடுக்கப்பட்டது. அங்கே போய் போதுமான நியூட்ரிஷன் போகல, பிராணசக்தி போகல. இந்த சக்தி போகாததுனால அங்கே வலிகள் உருவாகும். இதுதான் ஃபியூச்சர்ல போய் என்ன ஆகும், ஹார்ட்ல போய் பிளாக், எல்லாமே அதுதான். அந்த கழிவு தான் பல மாற்றங்கள் பல இடங்கள்ல போய் சேர்ந்து, எல்லாம் ஒரே விஷயம்தான். நோய் ஒரு விஷயம்தான், இந்த கழிவு. அது நம்ம எங்க போய் செட்டில் ஆகுதோ அதுக்கேற்ற நோய் பிரச்சனைகள். அது ஏன் எதை டிபெண்ட் பண்ணிருக்கா, நம்ம சாப்பிட்ற உணவு. நான் இப்ப சொன்னேன், 6 ஆதாரங்களை வச்சு எப்படி எந்த உணவு எதோட தொடர்பு, எந்த உறுப்பு தொடர்பு உள்ளதுன்னு நான் இப்ப இவ்வளவு. ஸோ அது எது வீக்கா இருக்கும், எந்த உறுப்பு வீக்கா இருக்கும் அதுல போய் செட்டில் ஆயிடும். ஸோ ஏன் அப்ப கழிவுன்னும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஏன் ஒருத்தருக்கு வந்து மூட்டு வலியா இருக்கு, ஒருத்தருக்கு முதுகு வலியா இருக்கு, ஒருத்தருக்கு ஆஸ்மாவா இருக்கு, ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா, அவங்க அந்த 6 ஆதார சக்கரத்துல எந்த சக்கரம் வந்து பலகீனமா இருக்கும், அதுக்கேற்ற உறுப்பு என்னவோ அதுல போய் தான் சேர்க்கலாம். ஏன்னா அது வீக் ஸ்பாட்டை தான் தேடும். அந்த கழிவுகள் எங்க வீக்கா இருக்கோ, தன்னை எதிர்ப்பு சக்தி எங்க கம்மியா இருக்கோ, பிராணசக்தி கம்மியா இருக்கோ, அதை பார்த்து வைப்பாங்க. ஸோ ரொம்ப சிறு வயசுலேருந்தே ரொம்ப உழைப்பு நிறைய நடப்பாங்க, இருப்பாங்க. அது இயற்கையாவே என்ன செஞ்சிருவாங்க, அந்த மூட்டுகளுக்கு வந்து அதிகமான தேவை வந்து கொடுத்துருவாங்க, வீக் ஆயிடும்.
அந்த வீக் ஸ்பாட்ல போய் ஃபியூச்சர்ல போய் அந்த மாதிரி உட்காந்து அந்த வலிகளை வந்து கொடுக்க ஆரம்பிச்சு. ஸோ இந்த கழிவுகளை வெளியேற்றுறதுல நம்ம கவனம் வேணும். இந்த கழிவு வெளியேற்றதுக்கு கழிவு உண்டாக்குறது முக்கியமான உணவுகளை நான் சொன்னேன். முக்கியமா அவாய்ட் பண்ண வேண்டியது என்னன்றது நான் சொன்னேன். ஸோ இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் கவனிக்கிறேன். ஸோ பால், சர்க்கரை, மைதா, ரீஃபைண்ட் ஆயில், ரீஃபைண்ட் வாட்டரும் நீங்க இப்போ வந்துருச்சுமா, இன்னும் ரீஃபைண்ட் எவ்வளவு என்ன வரப்போகுதுன்னு தெரியல, எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, வர வர அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் இன்னும் சில உணவுகள்லயே சில விஷயங்கள் இருக்கு. இது வந்து இல்லாம அதிகமாக புளி சேர்க்கிறோம். சமையல்ல வந்து புளியை சேர்க்கிறோம். இப்போ ஒரு முதுமொழி ஒன்று சொல்லுவோம், பழமொழி, காட்டை கெடுப்பது புளி, நாட்டை கெடுப்பது புளி. இதை நம்ம சமையல சேர்க்கக்கூடிய புளி. இது நம்ம இதுலயே கல்ச்சர்லயே பாத்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து புளியை வந்து அதிகமா சேர்க்கறது நம்ம தமிழ்நாட்டுல தான் அதிகமா சேர்க்கும். இப்ப நம்ம தமிழ்நாடு விட்டு வெளியே போயிட்டோம்னா புளி சேர்க்கிற இந்த புளியை வந்து அந்த அளவுக்கு சேர்க்க மாட்டாங்க. கேரளால வந்து கொடாம்புளின்னு யூஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து இந்த அளவுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்காது. அது வந்து பழம்புளி இல்லைன்னா கொடாம்புளின்னு சொல்லுவாங்க. அது உடம்புக்கு நல்லதும் கூட. சோ நம்ம இதுல வந்து எதுல எடுத்தாலும் காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, மீன்குழம்பு எதுவா இருந்தாலும் சரி புளிதான் டாமினேஷன். சாம்பார், ரசம் எதுவா இருந்தாலும் இது என்ன செய்யும் அப்படின்னா ஜீரணத்தை கெடுக்கும். அதிகமான புளிப்பு ஜீரணத்தை வந்து கெடுத்துரும். அதே நேரத்துல புளிப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட், ரொம்ப இனிப்பு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆயிடுச்சுன்னா அது புளிப்பா மாறிடும். இனிப்போட கான்சென்ட்ரேஷன் தான் புளிப்பு. மாங்காய் இருக்கு, புளிப்பான மாங்காய், அது ஒரு கான்சென்ட்ரேஷன் தான் ஆகும்போது உங்களுக்கு இனிப்பா மாறுது. சரிங்களா? டயபெட்டிக் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக கவனிக்கிறது, இனிப்பு மட்டும் குறைச்சா போதாது. இனிப்போடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷன் தான் புளிப்பு. புளிப்பை வந்து மெயினா குறைக்கும். புளியை வந்து சேர்க்கறத அவாய்ட் பண்ணும். ஜீரணம் சரியானதான் டயபெட்டிஸ் கண்ட்ரோல்ல வரும். கார குழம்பு, வத்த குழம்பு, எல்லா குழம்பும் சாப்பிடலாம், அதெல்லாம் இல்ல. ஆனா புளியை சேர்க்கறத அவாய்ட் பண்ணணும். அப்படி உங்களால அது டேஸ்ட்டுக்கு பழகி இருக்கும் அப்படின்னா வேற வழி இல்லைன்னா சும்மா கொஞ்சம் ஒரு பேருக்கு அந்த டேஸ்ட், அந்த ஒரு இதுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு போட்டோன்ற ஒரு இதுக்கு போட்டுக்கோங்க. ஆனா இந்த புளியை நீங்க குறைக்காம ஜீரண மண்டலத்தை சரிப்படுத்திக்கவே முடியாது. ஜீரணம் சரியில்லைன்னா உடம்புல எந்த நோயுமே சரியாகாது. சரிங்களா? அதாவது பசி எறிந்து உண் அப்படின்னு வள்ளுவரோட, பசிக்கும் போதுதான் சாப்பிடணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பசிச்சு சாப்பிடறதே கிடையாது. டைம் பார்த்து தான் நம்ம சாப்பிடுறோம். காலையில பூரி சாப்பிட்டுருப்போம், இன்னைக்கு பசிச்சிருக்காது. 1 மணிக்கு ஆனா கரெக்டா தானு திரும்பியும் அடுத்த வேலை சாப்பாடு சாப்பிட்டுருப்போம். சோ ஒரு நாள் நம்ம பூரி சாப்பிடுறோம்னா அடுத்த நேரம் சாப்பாடு சாப்பிடறதுக்கு 3 மணி கூட ஆகலாம், 4 மணி கூட ஆகலாம். ஏன்னா ஹெவி டயட், எண்ணெயில பொரிச்ச உணவா இருக்கு, பூரின்றது ஹெவி டயட்டா இருக்கு. இதே ஒரு நாள் இட்லி சாப்பிடுவோம், 2 இட்லி சாப்பிட்டுருப்போம், கரெக்டா 1 மணிக்கு பசி வந்துடும். சோ அந்த பசியை உணர்ந்துதான் நம்ம சாப்பிடணுமே தவிர நேரத்தை பார்த்து சாப்பிடக்கூடாது. இந்த பசியை உணரணும் அப்படின்னா அந்த புளியை வந்து மெயினா நம்ம அவாய்ட் பண்ணணும். நல்ல ஜீரணம் வேணும், நல்ல மோஷன் ப்ராப்ளம் வரக்கூடாது, நல்ல ஜீரணம் வேணும்னா இந்த புளியை வந்து அவாய்ட் பண்ணுங்க. பெஸ்ட் அவாய்ட் பண்றது இல்ல இருந்தாலும் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த இட்லி பொடி நல்லெண்ணெய் இல்லையா, இந்த இட்லி பொடி நல்லெண்ணெய், இந்த நல்லெண்ணெய் வந்து நேரடியா உபயோகிக்கிறது வந்துன்றது இல்லை. லேசா நமக்கு சீசனிங் பண்ணி தான் சாப்பிடணும். நல்லெண்ணெய் அப்படியே நம்ம இட்லி பொடியோட ஃப்ரெஷ்ஷா மிக்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப ஜீரணத்துக்கு ரொம்ப கெடுதி. அது போயிட்டு நிறைய இந்த நம்மளோட இதுல வந்து மண்டலத்துல வந்து இந்த கழிவுகளை தேக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாயிடும் இட்லி பொடி நல்லெண்ணன்றது ஒரு இது. அதே மாதிரி நம்ம சீதோஷம் இதுக்கு நம்ம கடுகு வந்து தாளிக்கும். பொதுவா வந்து கடுகை தான் நம்ம தாளிக்கிற பழக்கம் உண்டு. பட் நம்மளோட சீதோஷ நிலைக்கு சீரகம் தான் சிறந்தது. சீரகத்தை போட்டு நீங்க தாளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்க உடல் உஷ்ணம் வந்து சரியான நிலையில இருக்கும், நோய்கள் வந்து வராம இருக்கும். ஸோ கடுகுன்றது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து நார்த் இந்தியாவில வந்து அதிகமா யூஸ் பண்றது தாளிக்கிறதுக்கு. கடுகு எண்ணெய் தான் சமைப்பாங்க. நம்மள காரணம் என்னன்னா அங்க வந்து குளிர்ச்சி அதிகம், அங்க வந்து சூடு தேவை. நமக்கு இங்க ஏற்கனவே நம்ம சூடான பகுதியில தான் இருக்கோம். அப்ப நமக்கான இது உணவுல வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்றது சீரகம் தான். சீரகம் வந்து கேரளா எல்லாம் போனீங்கன்னா அதை நீங்க பார்க்கலாம், சீரகம் தான் தாளிப்பாங்க, சீரகத்துல தான் பண்ணுவாங்க. நம்ம இந்த பழக்கம் வந்து கடுகுன்றது அதிக சூடு வந்து ஜீரணத்துக்கு நல்லதுதான். பட் நம்ம ஏற்கனவே நமக்கு வந்து இங்க சூடான இது இருக்கனால அதை அவாய்ட் கொஞ்சம் அதையும் மாத்தினா ரொம்ப சிறப்பா இருக்கும். சோ இந்த ஒரு 3 கடுகு, புளி, நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் நேரடியா சாப்பிடாம நீங்க சமையல்ல நீங்க வந்து இது பண்ணும்போது லேசா சேர்க்கும் போது இல்லை, இந்த இட்லி பொடியில இந்த மாதிரி சாப்பிடும்போது இதெல்லாமே ஜீரண மண்டலத்தை எடுக்கக்கூடியது. சோ இது வந்து இதுலயும் வந்து முக்கியமான கவனம் வேணும். அடுத்து நான் இப்ப சொன்ன மாதிரி பசி எறிந்து உண்.
அதே மாதிரி நொறுங்க தின்னால் 100 ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து பழமொழிகள், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. இன்னைக்கு வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, சாப்பிடும் போது தான் பேசுறோம், சாப்பிடும் போது தான் டிவி பார்த்துட்டு எல்லா இதுவும் சாப்பிடும் போது தான் டிவியே ஓடுது, அதான் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சாப்பாட்டுக்கும் நமக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றதை நம்ம முதல்ல பார்க்கணும். அதுதான் நம்மளா மாறும். இந்த உணவு தான் அதுதான் இங்க நம்ம மாறி இருக்கும். ஸோ இந்த உணவுக்கும் மனசுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. நீங்க எந்த மைண்டோட, எந்த எமோஷனல் லெவலோட நீங்க உட்காந்து சாப்பிட்றீங்களோ அதுதான் இங்க மாறப்போம். ஸோ நான் இங்க சாப்பாடை நீங்க பார்த்து கவனமா அதை கவனத்துக்கு கொடுத்து அதை சாப்பிட்டால் ஒழிய அது நமக்கு ஜீரணமாகாது. ஜீரணமாகாதது கழிவா மாறும். ஸோ நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோம், ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அதில் அழுகுறாங்க, நம்ம எமோஷனலா நம்மளும் சேர்ந்து அழுக ஆரம்பிச்சிடும் மனசளவுல. அப்ப என்ன ஆகுது, அங்க பிரெயின்ல என்ன தூண்டுதல் நடக்குது, அழுகணும்ன்ற அந்த செக்ரீஷன் நடக்குதுங்க. அழுகிற விஷயத்துக்கான தூண்டுதல் நடக்குதே தவிர இங்க ஜீரணிக்கிறதுக்கான தூண்டுதல் இல்லாம போயிடும். அப்போ நம்ம வாழ்ந்து வயிற்றுக்குள்ள போயிட்டு இருக்கோம், இட்லியோ தோசையோ உள்ள போயிட்டு இருக்கோம், அங்க போய் உள்ள ஜீரணமாகாது. நடு ராத்திரியில நெஞ்செரிச்சல் வந்துடும், சாப்பிட ஜீரணமாகல, நெஞ்செரியுது. காரணம் நம்ம அதுல கவனம் வைக்காம சாப்பிட்டதுதான் அதுக்கு முக்கியமான காரணம். ஸோ சாப்பிடும் போது உணவுல கவனம் வேணும். சாப்பிடும் போது பேசக்கூடாது, நல்ல மென்னு சாப்பிடணும். அதே நாள் பசி அறிந்து தான் சாப்பிடணும். ஒருவேளை நம்ம சாப்பிட்ட உணவு நம்ம அதுக்கு டைம்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். அது நமக்கு குறிப்பு கொடுக்கும். நம்ம உடல் வந்து நம்ம கிட்ட பேசும். எனக்கு பசிக்குது அப்படின்னா அது சொல்லும். எனக்கு இப்போ மோஷன் போகணும், எனக்கு யூரின் வருதுன்னு உடம்பு சொல்லுது இல்லையா, நம்ம கிட்ட எல்லாமே பேசும். உடம்பு அழகா அது பேச, அது சொல்றதை நம்ம கேட்டாலே போதுமான. ஸோ அந்த நேரத்துல நம்ம நல்ல மென்னு பொறுமையா, அந்த ஒரு 15 நிமிஷம் தான். நம்ம எவ்வளவு நேரம் நம்ம சாப்பிட போறோம், ஒரு 15 நிமிஷம் தான் நம்ம சாப்பிட போறோம். அந்த 15 நிமிஷத்துல பொறுமையா நிதானமா உட்காந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம, ஆபீஸ் ஒர்க்கா இருக்கட்டும் இல்ல வீட்டு பிரச்சனை எதுவா இருக்கட்டும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா அதுல கவனம் செலுத்தி மென்னு சாப்பிட்டாலே ஜீரணம் பிரச்சனைகள் வராது. இந்த ஜீரண பிரச்சனை வரலனாலே உடம்புல 75% பிரச்சனைகள் கிடையாது. இந்த ஜீரணத்தை சரியா வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ இந்த இயற்கை மருத்துவம் முழுசா என்ன எதுல போக்கஸ் வந்து ஜீரணம், நம்ம உடலுடைய எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகப்படுத்துறது, இந்த உடம்புல இருந்து கழிவுகளை எப்படி விளக்குறது, இதை நம்ம கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமா நம்ம வச்சுக்கணும். இதை தவிர்த்து இது வந்து ஜெனரல் டிப்ஸ், இது வந்து சரியாது. இது தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஸ்பெசிபிக்கான உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இப்ப நான் இது வரைக்கும் சொன்னதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஆமாமா. இல்ல எனிமான்றது வந்துமா ஒரு கப்பு மாதிரி இருக்கும். இப்ப நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இது பண்ணுவாங்க, எனிமா கொடுப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாக்டர்ல ஹாஸ்பிட்டல்ல கொடுக்காங்கல்ல, அது வந்து பெரிய சைஸ். அது வந்து பெரிய இதா இருக்கும். அது வந்து வேற. இது வந்து நம்ம வீட்லயே யூஸ் பண்றது எனிமான்றது, எனிமா கேனோட சின்னதா வைக்கும். அதுல என்ன பண்ணணும்னா, நார்மல் வாட்டர், நம்ம சாதாரண நம்ம சுத்தமான தண்ணியை வந்து ஃபில் பண்ணிட்டு ஆசன வாய் வழியா அந்த டியூப் மாதிரி இருக்கும், அந்த ஆசன வாய் வழியா செலுத்தி அந்த தண்ணி ஃபுல்லா இறங்கி அதை கிளென்ஸ் பண்ணி அதை நம்ம டாய்லெட்ல வந்து நம்ம ஃபிளஷ் பண்ணிருக்கோம். அதுதான் எலிவாரம். நம்மளே செஞ்சுக்கலாம், நம்மளே வீட்டுல செஞ்சுக்கலாம். கடைகள்ல வந்து சாதாரணமா கடையில போய் கேட்டீங்கன்னா, மெடிக்கல் ஷாப் இதுல கேட்டீங்கன்னா பெருசு கொடுத்துருவாங்க. அது வந்து ரொம்ப வலி, அது வந்து செய்ய முடியாது. பொதுவா அது வந்து பொதுவா செய்யறதுக்கான நிறைய பேர் இது இந்த மாதிரி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் மட்டும்தான் அது செய்வாங்க. இது வந்து தனியா கிடைக்குது. அதாவது இயற்கை எனிமான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இயற்கை மருத்துவம் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து இது கிடைக்கும். நாங்க என்ன, அம்மா கிட்ட நான் சொல்லிடுறேன், அவங்க கிட்ட அது கொடுப்பாங்க, விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க. பட் விளக்கெண்ணெய் வந்து எல்லாருக்கும் அது ஒத்துக்கொண்டு சொல்லுவோம். அது வந்து முறத்து வயது நல்லதுதான். இப்ப இருக்க சுத்தமும் விளக்கெண்ணெய் இல்ல. அதே நேரத்துல அதை கரெக்டா நீங்க அது ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா அது எப்படி நிறுத்த தெரிஞ்சிருக்கணும். இப்ப வந்து அந்த நாலேஜ் வந்து எல்லாருக்கும் இல்லை. இப்ப நம்ம பொதுவா விளக்கெண்ணெய் சாப்பிடுங்க, வயிறு குடல் சரியாவாங்க. இன்கேஸ் அந்த பெருங்குடல்ல வந்து அந்த விளக்கெண்ணெய் என்ன செய்யணும், இரிட்டேஷனை உருவாக்கும். அது வந்து ஒரு மாதிரியான இரிட்டேஷனை உருவாக்கி தான் அந்த குடல் வந்து வெளியே வந்து தள்ளுது. அதை திருப்பி ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா எப்படி நிறுத்தணும்ன்றது நமக்கு தெரியாம நம்ம செஞ்சுட்டோம்னா அப்புறம் பிரச்சனை. அதனால அது மருத்துவ வைத்தியமா இருக்கும், அது வேண்டாம். இது வந்து சொல்லக்கூடாது. டெய்லி எடுக்கக்கூடாது. இப்ப வந்து நீங்க வந்து மாமிசம் சாப்பிட்ற பழக்கம் இருந்தாலோ இல்ல ஹெவி ஃபுட், நைட்ல வந்து சப்பாத்தி
சென்னா இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமான டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸி டைஜஷன் இல்லாத உணவுகள் எடுத்தீங்கன்னா அடுத்த நாள் காலைல கொடுங்க. கொஞ்சம் அதை கிளென்ஸ் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி பொதுவாக எடுத்துக்கலாம். அது இப்ப நீங்க ஒரு உபவாசம்ன்ற மாதிரி ஒரு நாட்கள் வச்சிருந்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் உபவாசம்ன்றதுக்கு ரொம்ப சிறப்பு. ஆனா எல்லாரும் பண்ணக்கூடாது. அதனாலதான் நான் இதை வந்து சொல்லல. இயற்கை மருத்துவத்தை இந்த உபவாசம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. பட் இன்னைக்கு அதிகமான பேருக்கு வந்து டயபெட்டிக் இருக்கிறதுனால நம்ம உபவாசத்தை வந்து நம்ம சொல்ல முடியாது. அதை நான் சொல்றேன், நீங்க தப்பான முறையில் ஃபாலோ பண்ண அது பிரச்சனைகளை கொடுக்கும். அது ஒரு டாக்டரோடைய அட்வைஸ் இல்லாம அதை நீங்க செய்ய முடியாது. அதனால அதை பத்தி நான் பேசல. பொதுவா வந்து இந்த எனிமா எடுத்துட்டு அன்னைக்கு அந்த நாள்ல வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றவங்க எனிமா எடுத்துட்டு அந்த ஒரு நாள் வந்து ஒரு 2 வேளை உபவாசம் இருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு வந்து அந்த டாக்ஸின் எலிமினேஷன் இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அது அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த ஆர்ஓ இதுல இருந்து வருவாங்க 2 கம்பியை போட்டு உங்க பாருங்க உங்க தண்ணியில எவ்வளவு உப்பு இருக்கு பாத்தீங்களா, அப்படியே போட்டு அந்த கரண்ட் அப்படி பாஸ் பண்ணா அது அப்படியே பச்சை கலர்ல அது பாசி படிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணி காமிட்டு அது சுத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் தாது சத்து. உங்களுக்கு உடம்ப வளர்க்கக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய மெக்னீசியம் கால்சியம் அதெல்லாம் உங்களுக்கு அது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து இது பண்றாங்க. சில இதுல வந்து உப்பு வந்து சில மண்டலங்கள் இருக்கு. அதாவது ராமநாதபுரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹை சால்டி கண்டென்ட். இப்ப நம்ம சென்னையில வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம கடல் பக்கத்துல நம்ம எதுக்குனாலும் நம்ம பியூர் வாட்டர் கிடைக்கும். கடல்ல நம்ம உப்பு தண்ணி இருந்தா கூட அது ஃபில்ட்ரேஷன்ல தான் நமக்கு இங்க இது பண்ணும். போர் வாட்டர் வந்து இங்க அந்த அளவுக்கு இது இல்லை. என்ன செய்யணும் அப்படின்னா போர் வாட்டரை நம்ம இது பண்ணி ஒரு நாள் வைக்கணும். முடிஞ்ச பானையில வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப ஆஸ்மேட்டிக் ப்ராப்ளம் கோல்டு புரியல செப்புல வைக்கலாம். பட் செப்புலையும் என்ன செய்யணும்னா செப்புல நீங்க யூஸ் பண்ணாதா ரெகுலரா அதை வாஷ் பண்ணிடும். புளி போட்டு வாஷ் பண்ணாமலேயே வெறும் செப்புல வச்சீங்கன்னா அது அதுல இருக்க கழிவோ சேர்த்து உங்க உடம்புல போயிடும். அதனால எல்லாத்தையுமே சில நுணுக்கங்களை பார்த்துதான் நம்ம செய்கிறது. பொதுவா நம்ம பாட் இருக்கு இல்லையா, நம்ம மண்பானையும் இருக்கு இல்லையா, மண்பானம் என்ன செய்யணும், அந்த தேவையில்லாத உப்பு எக்ஸ்ட்ரா ஏதாதுன்னா அது இழுத்துரும். அதுதான் அந்த மண்பானையோட தன்மை. அது செட்டில் ஆயிடும். அதுக்கப்புறம் பிடிக்கலாம். பட் கோல்டு இருக்கிறவங்க மட்டும் சளி தொந்தரவு ஆஸ்மரிக்கிறத எடுத்தோம்னா அப்படி செஞ்சிட முடியாது. பட் மண்பானைகள் வேணா அந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் சூடு பண்ணி குடிச்சுக்கோங்க. அதான் அது வந்து அப்படி இருக்குதுன்னா அது நம்ம கண்டிப்பா அது நேச்சுரலா இருக்கிற விஷயம் தான். இது மாதிரி கலர் இதாவதுன்னா நம்ம வேற எதுவும் நம்ம இது இருக்குன்னு அர்த்தம். அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடணும். ஆமா ஆமா சம்திங் அதை வந்து நம்ம கிளீன் பண்ணி குடிக்கிறது தான் நல்லது. நம்ம இப்படி எல்லாத்துலயும் அதுக்கு வந்து இது வந்து இதாக பொருந்தாது. கரெக்ட் தான். அந்த மாதிரி கலர் தண்ணி கலர் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். வாட்டரோட கலர் மாதிரி அதுல சம்திங் வந்து மிக்ஸ் இதா இருக்கு. அது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது என்னன்னா இந்த குளிர்ச்சி தன்மையை அதிகம். பிள்ளைங்க வந்து ஜெனரலா கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுக்கும். குளிர்ச்சியான உணவு தான் கொஞ்சம் நீர் சத்து உள்ள அதிகமான உணவு இருக்கனால அந்த குளிர்ச்சி தன்மை வந்து அதுல உண்டு. இல்ல அது ரீஃபைன் சுகர் தான் வேண்டாம்னு சொல்றேன். இந்த ஒயிட் சுகர் சொல்றோம் இல்லையா, இந்த ரீஃபைன் சுகர் வேண்டாம். ரீஃபைன் பண்ண ப்ராடக்ட் தான் வேண்டாம். இப்ப கோதுமை எடுத்துக்கலாம், மைதா வேண்டாம். இந்த கோதுமையோட ரீஃபைன் ப்ராடக்ட் தான் மைதா. நாட்டு சக்கரை சேர்க்கலாம். பட் எதுவா இருந்தாலும் அளவுதான். ஏன்னா அது இன்னைக்கு வந்து அதிகமா இப்ப வந்து 50-60% வந்து சுகர்ன்றது எல்லாருக்குமே இருக்கு. அப்ப நம்ம டக்குன்னு அப்படி நாட்டு சக்கரை நல்லதுன்னு சொல்லிட்டு அதிகமா எடுத்துட முடியாது. அந்த சுவையை அறிஞ்சு எடுங்க. நாட்டு சக்கரையும் இனிப்பு அதிகப்படுத்ததான் செய்யும். நீங்க சுகர் எடுக்கிறதுக்கு இது எவ்வளவு பெட்டர். அதை விட பனக்கல்கண்டு பனவெல்லம் ரொம்ப பெட்டர், இன்னும் பெஸ்ட். அந்த இதெல்லாம் வருது இல்லையா, இப்போ வந்து இந்த சுகர் நெல் இந்த மாதிரியான இதெல்லாம் சாக்ரின் பீஸ் இது வரும் உங்களுக்கு ஸ்வீட்னர். அது வந்து சாக்ரின்னு சொல்லுவோம். இந்த சாக்ரின் வந்து எடுக்கக்கூடாது, நரம்பு தளர்ச்சி ஏற்படும். சரிங்களா? அது ஃபோர்ஸ் பண்ணி அந்த சுகரை வந்து நீங்க இது பண்ண அந்த இது போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சாக்ரின்ற ப்ராடக்ட் வந்து நரம்புகள் தான் எடுக்கும். நம்ம உடல் வந்து எடுத்துக்கலாம். அதனாலதான் அதை வந்து நீங்க எடுக்கணும். ஆனா சாக்ரின் அதிகமாகும் போது நரம்புகளுக்கு வந்து இன்சுலின் தேவை கிடையாது. உடல்ல இருக்க செல்லுங்களுக்கு தான் வந்து இன்சுலின்ற அந்த ஹார்மோன் இருந்தாதான் நம்ம வந்து உடம்பு வந்து இந்த சுகரை வந்து கன்வெர்ட் பண்ணும். குளுக்கோஸ் அது வந்து ப்ராடக்டா நம்ம எனர்ஜியா அது மாற்றும். பட் நரம்புக்கு அது தேவை கிடையாது. இந்த என்ன செய்யணும், சாக்ரின் வந்து நரம்புகள் எடுத்துக்கணும். எடுக்க பிற்காலத்துல நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதனால அதை எடுக்கக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ் அந்த ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்து எடுக்கக்கூடாது. போர் வாட்டர் நல்லதுதான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அதுல தாது பொருட்கள் இருக்கு. சில ஏரியாஸ்ல இப்ப டேப் சொன்ன மாதிரி அந்த போர் வாட்டரே வந்து கலர் மாதிரி வரும், ரெட்டிஷா வரும். அதுல வந்து அதிகமான அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சில கழிவுகளோட இதனால மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா அது நல்லது இல்லை. போர் வாட்டர் வந்து ஆழ்துளை ரொம்ப டீப்ல இருந்து வாட்டர் சோர்ஸ், நேச்சுரல் வாட்டர் சோர்ஸ் சொல்லுவோம். அந்த பாறைகளை உடைச்சு நம்ம வந்து அதுக்கும் கீழே போயிடுவோம். இந்த அழுக்குகள் படிவங்கள்லாம் இருக்காது.
பல 200, 150, 200 ஃபீட் கீழே போகும்போது என்ன ஆகும், அந்த அளவுக்கு டாக்ஸின்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய இறங்காம பாறையை தொலைச்சி அந்த வாட்டர் சோர்ஸ்ல போய் எடுக்கணும். அது வந்து ரொம்ப சுத்தமான ரன்னிங் வாட்டர் தான். பட் அது எடுத்தாலும் நீங்க அதை வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். பட் அது பண்ணும்போது உங்க வீட்டு டேங்கை நீங்க சுத்தமா வச்சிருக்கணும். ஏன்னா அது போய் டேங்க்ல போயிட்டு தான் வருது. டேங்க்ல சுத்தம் இல்லாம அதுல தொந்தரவு வரும். ஸோ டேங்கை கிளீனா வச்சுக்கோங்க. போர் வாட்டர் தாராளமா யூஸ் பண்ணலாம். போர் வாட்டர் அப்படியே நீங்க நார்மலா இருக்கிறவங்க போர் வாட்டர் ஒரு அப்படியே செட்டில் பண்ணிட்டு குடிக்கும். இப்ப நார்மலா நம்ம பழைய ஃபில்டர் மெத்தட் கேண்டில் ஃபில்டர்னு ஒண்ணு கிடைக்கும், முதல்லலாம் இருந்திருக்கும். அதுதான் நல்லது. அந்த போர் வாட்டர் அது என்ன செய்யணும், கேண்டில் ஃபில்டர் இந்த சால்ட் வந்து எக்ஸஸ், அதாவது ரொம்ப கொஞ்சம் சைஸ்ல பெருசா இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இது பண்ணணும். ஆமா, அது நம்ம டேஸ்ட் மாத்திட்டாங்க இல்லையா, இப்ப அவங்க இது பண்ணி எப்படி நம்ம அதை குடிச்சு நம்ம மாத்திட்டோம். ஆக்சுவலா அதுதான் நல்லது. அந்த மாதிரி நீங்க குடிக்கிறதா நல்லது. அப்படி இல்லையா இந்த போர் வாட்டருக்கான இது இல்லைன்னா கூட மற்ற நம்ம இது பார்த்து கேன் வாட்டர் தான் வேற பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா இன்னைக்கு சென்னை இன்னைக்கு போகக்கூடியதுல சிட்டி வாழ்க்கையில இன்னும் கொஞ்ச நாள் எங்கேயுமே நமக்கு நல்ல சுத்தமான தண்ணி கிடைக்காது. வேற வழி நம்ம இதுக்கு வந்து வேற எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, இந்த கேன் தண்ணியே வந்து பானையில ஊத்திடுது. இந்த பானையில ஊத்தும் போது என்ன ஆகுனா அதுக்கு உயிர் கிடைக்கும். இந்த மண் வந்து மண் சத்து பானை, இது வந்து என்ன, பானை வந்து மண்ணுடைய தன்மை கொண்டது. இந்த மண் சத்து வந்து நீருக்கு வந்து உயிர் சத்து, அதுல வந்து எனர்ஜியை கொடுக்கும். ஸோ அது வந்து பெட்டர், அவ்வளவுதான், பெஸ்ட்னு சொல்ல முடியும். பெட்டர் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற நம்ம சிட்டி லைஃப்ல இருக்கிறவங்களே எப்படி நம்ம பெஸ்டா பார்த்து முடியும்ன்றதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம போக வேண்டியதா இருக்கு. அதாங்க இன்னைக்கு இருக்க சிட்டி சுச்சுவேஷன்ல வந்து நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்ல தான் நம்ம இது பண்ண முடியும். அதான் இந்த மாதிரி எடுத்துட்டாலும் நீங்க பானை தண்ணியில ஊத்திச்சு, பானையில ஊத்தி வச்சு நீங்க சாப்பிடலாம். பானையில் இப்ப கோல்டு ப்ராப்ளம் இருக்கு, சளி தொந்தரவு இருக்குன்னா அதே தண்ணியை ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதான் நம்ம கோல்டு எல்லாரும் பானை தண்ணி ஒத்துக்காது. டக்குன்னு உடனே கோல்டு ஆஸ்மேட்டிக் கண்டிஷன் உடனே சளி தொந்தரவு வச்சிடும். சைனஸ் இருக்கிறவங்க எல்லாம் தொந்தரவு பண்ணும். ஆனா மேக்சிமம் பண்ணாது. பானை தண்ணி வந்து நம்ம பயம் சில இருக்கும், அதே நமக்கு தொந்தரவு பண்ணதுன்னா வீட்டுறது நல்லது. ஹைட்ரஜன் வந்து அந்த மாதிரி நம்ம இதாக, ஏன்னா ஹைட்ரஜன் போயிட்டு வாட்டர் இதே மாறிடும். நீர்ன்றது H2O இருந்தாதான் வாட்டராகவே ஸ்டெபிலிட்டிலே இருக்கும். தாராளமா பண்ணலாம். அந்த பாயிலிங் டெம்பரேச்சர் வந்தோடனே ஆஃப் பண்ணிடும். ரொம்ப கொதிக்க விட தேவையில்ல. அந்த பாயிலிங் டெம்பரேச்சர் வந்தோடனே ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணிட்டு எப்பயுமே வந்து கொஞ்சம் வெது இந்த சுட தண்ணி குடிக்கிறது நல்லது கிடையாது. ஏன்னா நீங்க சொல்ற ஹைட்ரஜன் பிரிஞ்சிருச்சுன்னா அது வாட்டராகவே இருக்காது. H2O இருக்கிற வரைக்கும் தான் அது தண்ணி. அந்த H2O ஹைட்ரஜன் போயிருச்சுன்னா வெறும் ஆக்சிஜன், அது வெறும் காசு, அப்புறம் நம்ம தண்ணி இருக்காது. அது அந்த மாதிரி கிடையாது. அதுவும் காப்பர் வந்து நம்ம இந்த இது இருக்கு இல்லையா, அதுலயும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அதை ப்ராப்பரா கிளீன் பண்ணிடணும். தொடர்ந்து கிளீன் பண்ணிட்டு அப்படியே பாத்திரத்தை ஒரு வாரம் வச்சுட்டு அப்படியே அதுலயே ஊற்றிட்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா காப்பர்லாம் வந்து உங்களுக்கு அது இது தொந்தரவு வரும், இதுல வரும் தொந்தரவு வரும். இப்ப நார்மலா நம்ம இப்ப கோயில்ல வந்து பிரசாதமே பண்ணீங்கன்னா அதுலதான் பண்ணுவாங்க. அந்த பாத்திரத்தை பண்ணி அதுலதான் நம்ம பிரசாதமே செய்யணும். ஆனா ஒவ்வொரு நாளும் அதை வந்து குழிய போட்டு கழுவிடுவாங்க, அதை அப்படியே வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஆமா அதெல்லாம் அது போகாது. அதெல்லாம் இயற்கையானது, நம்ம இயற்கையான உணவு தான். அது எல்லாமே குடிக்கலாம், பால் சேர்க்காம குடிக்கணும். இஞ்சி டீயோ சுக்கு காப்பியோ அதெல்லாம் தாராளமா குடிக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய உடலோட இதுக்கு ஏற்ற மாதிரி. சுக்கு காப்பி குடிக்கணும்னா அல்சர் இருக்கக்கூடாது. நெஞ்சு எரிச்சல், வயிறு எரிச்சல் இருக்கிறவங்க சுக்கு காப்பி குடிச்சா அதிகமா குறைக்கணும். அதை முதல்ல சரிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் குடிக்கலாம். பிளாக் டீ எல்லாருமே குடிக்கலாம். பிளாக் டீ வந்து தினம் காலையில எழுந்த உடனே நான் சொன்னாலே அந்த எண்ணெய் கொப்பளிப்பை முடிச்சுட்டு பிளாக் டீ கொஞ்சமா நல்ல சுத்தமான தேன் கிடைச்சதுன்னா அந்த தேன் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம், இந்த சளி தொந்தரவுகள் இல்லாதவங்க இருந்தா ஒரு கால், ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு பழத்தை நாளா வெட்டி அது ஒரு பகுதியை வந்து ஒரு 200 ml இதுல சேர்த்துட்டு வந்தீங்கன்னா கிளென்ஸ் பண்ணும். உடல்ல இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு பழைய முறை. இது வந்து இப்ப இந்த கிரீன் டீன்றது இப்போ நம்ம யூஸ் பண்றோம். முதல்ல எல்லாம் நம்ம பங்கு இஞ்சி சாறு, எலுமிச்சை சாறு, தேன், இந்த மூணுத்தையும் வந்து தண்ணி படாம சம பங்கு அப்படியே அந்த சாறுகள் எடுத்து மிக்ஸ் பண்ணி கண்ணாடி பாட்டில வச்சிருவோம். இதுல வந்து யோகிகளின் முறைகள் பாத்தீங்கன்னா, யோகிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முறையில தான் அவங்க காலையில எழுந்த உடனே காஃபி டீ பழக்கம்லாம் இருக்காது. காலையில எழுந்த உடனே அவங்க மலத்தை சுத் பண்ண அப்புறம் இந்த சாறு ஒரு கொஞ்சமா ஒரு 20 ml 30 ml ஊற்றி அதுல தண்ணியை மிக்ஸ் பண்ணி தான் குடிப்பாங்க. இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேறும். அவங்க வந்து அந்த காலத்துல வந்து அதுல தெளிவா இருந்தாங்க. யோகிகள் வந்து அதுல தெளிவா இருந்தாங்க. பட் இந்த எனிமா நம்ம சொன்னோம், இப்ப எனிமா வந்து இப்பதான் எனிமா கேன் இருக்கு அப்படின்னா அந்த யோகிகள்லாம் எப்படி பண்ணாங்க? இந்த யோகிகள் இருந்து வந்திருந்தாங்க. எல்லாமே யோகிக் சிஸ்டம் தான். யோகிகள் நமக்கு கொடுத்ததான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்.
சோ அந்த காலத்துல வந்து யோகிகள் இதை என்ன பண்ணுவாங்க, இந்த குடல்ல சுத்தம் எப்படி செய்வாங்கன்னா அது இயற்கையாவே பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா ஆத்துலதான் அப்பெல்லாம் நம்ம குளிக்கிறது வந்து ஆத்துலதான் இறங்கிதான் குளிப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து உத்தியானா பந்தா அப்படின்ற தெரியும் யோகால வந்து உத்தியானம், அதாவது காற்ற இது வந்து காற்றை வந்து வெளியே விட்டுட்டு இந்த வயிறை வந்து நவுலி செய்வோம். நவுலி தெரியும் இல்லையா, இந்த நவுலின்னு சொல்லுவாங்க. சோ அந்த நவுலிக்கு வந்து காற்றை வெளியே விட்டு உள்ள வந்து இது பண்ணிட்டு இந்த வயிறை சும்மா வெறும் எம்டியா வெளியே விடுவாங்க. உள்ள இழுத்த வயிறை சும்மா எம்டினஸ் பண்றது, வயிறு வெளியே விட்டோன்னு என்ன ஆகும்னா ஆசன வழியை தண்ணி சாட்டுறதுன்னு உள்ள போயிடும். ஏன்னா எம்டி ஸ்பேஸ், அந்த இடத்துல வந்து காத்து இல்ல, காத்து இல்லாத இடத்துல என்ன ஆகும்னா பம்ப் போட்டு இழுத்த மாதிரி வாட்டர் வந்து உள்ள இருந்து ஆசன வாயு வழியா பண்ணிட்டு கிளீன் பண்ணி விட்டுரும். இதுதான் நேச்சுரலா யோகிகள் செஞ்சிருக்காங்க. அதை வந்து நம்ம இப்ப அது பிராக்டிஸ் வேணும். இந்த யோகா பிராக்டிஸ்ல இந்த உத்தியானா செய்யணும், இந்த நவுலி செய்யணும், செஞ்சு இந்த மாதிரியான இயற்கையான ஒரு சூழ்நிலையில நம்ம அதை பிராக்டிஸ் பண்ண முடியும். பட் அதுக்காக இது இல்லாதான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த இயற்கை மருத்துவத்துல இந்த எனிமான்ற சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்துருக்கு. அதை பேலன்ஸ் பண்றது. புளிப்பு சுவைக்கு அந்த கொடாம்புளி எடுத்துக்கலாம். கொடாம்புளி வந்து ரொம்ப நல்லது. எலுமிச்சை மாங்காய், எலுமிச்சை பழம் இல்ல அந்த புளி போட்டாதான் ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் இல்லையா. அந்த புளி நம்ம வந்து ஊற வச்சு அதை நம்ம போட்டு பழகிட்டோம். அதனால என்னன்னா அந்த தக்காளி தான் பெஸ்ட். தக்காளி நல்ல நான் சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்தாரு. இந்த தக்காளி தான் வந்து பழங்கள்லயே பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். நம்மளுடைய உடம்புல இருக்கிற செல்ஸை வந்து புத்துயிர் ஆக்குறதுக்கு, அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் தக்காளி. ஸோ தக்காளி வந்து நமக்கு ரொம்ப அதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை, நமக்கு வந்து ஈஸியா கிடைக்குது. இந்த புளிக்கு பதிலா தக்காளியை சேர்த்தோம்னா உடம்புக்கும் நல்லது, நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் வந்து அதிகமாகும். தக்காளி வந்து தாராளமா நல்ல அப்படிலாம் இல்லைங்கம்மா, அதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை. அதாவது தக்காளி விதை வந்து போய் கிட்னில உட்காந்துக்கும், இந்த சப்போட்டா சாப்பிட்டா சப்போட்டா பால் அந்த இது வந்து கிட்னில, அதெல்லாம் கிடையாது. கிட்னில கல் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் அஜீரண கோளாறு. எந்த ஒரு உணவும் ஜீரணம் ஆகலைன்னு அதோட மாலிகுலர் வெயிட் வந்து ஜாஸ்தி இருக்கும். கழிவா நமக்கு வெளியே போகுது, மோஷன் போயிடுது. அதே மாதிரி இந்த திரவ நிலையில இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து யூரின் வழியா நமக்கு வெளியே போகுது, நீர்மத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள். இந்த கழிவு வந்து அதோட மாலிகுலர் வெயிட் சொல்லுவோம். அது வந்து ரொம்ப நுண்ணியான வெயிட் குவாலிட்டி இது கம்மியா இருந்துச்சுன்னா அது வெளியே போயிடும். அது அப்படி இல்லை அப்படின்னா யூரினோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக, சரியா தண்ணி குடிக்கல, அதுவும் ஒரு காரணம். தண்ணி குடிக்கலனாலும் ஃபிளஷ் அவுட் ஆகாது. நீங்க ஜீரணம் ஆகலனாலும் அந்த மாலிகுலர் வெயிட் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா அந்த மாலிகுலர் வெயிட்னால போய் செரிமெண்ட் ஆகும், அப்படியே போயிட்டு அந்த கிட்னில போயிட்டு அந்த வெயிட்னால போய் உட்காந்துக்கணும். அப்படியே உட்காந்துதான் அது கல்லா வந்து ஃபார்ம் ஆகும். அஜீரணம் முக்கியமான காரணம். கிட்னி ஸ்டோனுக்கோசரம் நீங்க போயிட்டு கிட்னிலேயே போய் ட்ரீட்மெண்ட் பண்றது எந்த பிரயோஜனமும் கிடையாது. வருஷம் கரெக்டா தான்னு வந்துடும். ஏப்ரல் மே மாசம் ஆச்சுன்னா இருக்காங்க நிறைய பேஷண்ட்ஸ் வந்தாங்க. ஏப்ரல் மே ஆயிடுச்சுன்னா கரெக்டா வெயில் ஆரம்பிச்சுன்னா போதும் கிட்னி ஸ்டோன் சொல்லிட்டு வருஷம் வரவங்களுக்கு எல்லாம் இருக்கு. அது காரணம் என்ன, அஜீரண கோளாறு. அஜீரணத்தினாலதான் அந்த கிட்னி ஸ்டோன் வந்து அந்த ஆஸ்மாட்டிக் சிலருக்கு அலர்ஜி வந்து தக்காளி, சிலருக்கு அலர்ஜி இருந்தால் மட்டும் அதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லாருக்கும் அது வந்து சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெங்களூர் கத்திரிக்காய் சொல்லுவாங்க இல்லையா, சவுச்சவ் ஒத்துக்காது. ஆனா எல்லா ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்டுக்கும் அது சவுச்சவ் வந்து பொருந்தாது. சிலருக்கு பைனாப்பிள் சாப்பிட்டா ஒத்துக்காது. எல்லாருக்கும் ஆனா ஆஸ்மா பேஷண்ட் எல்லாம் பைனாப்பிள் சாப்பிட்டா வராது, அப்படி கிடையாது. அதனால இந்த அலர்ஜின்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அது வந்து நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு எது ஒத்துக்கல, நமக்கு எது பிரச்சனை பண்ணுதுன்றத அதை வந்து நம்ம தெரிஞ்சு அவாய்ட் பண்ணணும். பட் பொதுவா அது ஏன் ஒரு சில இது மட்டும் நமக்கு ஒத்துக்காம போகுது அப்படின்னா அது ஜீரண குறைகள். அகைன் அந்த பிரச்சனை வந்து ஜீரணத்துலதான் அடிப்படையில இருக்கு. ஸோ நம்ம அந்த உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றி நம்ம நுரையீரலுக்கு ஆஸ்மாஸ் வர்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய கழிவுகள் தேக்கம். ஸோ அதுல வந்து அந்த இது அதே மாதிரி நுரையீரல் மட்டும் கிடையாது, நான் முதலே சொன்னேன் ஆகாய தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம உடல்ல வந்து இருக்கக்கூடிய ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடிய சக்கரத்துல வரக்கூடிய இம்பேலன்ஸ். ஆகாய தத்துவத்தோட சக்கரம் என்ன, விசுப்தி. இந்த விசுப்தி சக்கரம் வீக் ஆயிடுச்சுன்னா உங்களால மூச்சை வந்து வெளியே வர இருக்க மாட்டோம். ஆகாய சக்கரம் வந்து சிறப்பா இருக்கிற வரைக்கும் தான் உங்க உடம்புல வந்து அந்த ரிலாக்ஸேஷன் ஒரு ஓட்டம் இருக்கும். அந்த மனசு கூட அந்த ஆகாய சக்கரம் சுருங்கிடுச்சுன்னா மனசு இருக்க மாட்டோம். டென்ஷன் அதே ஒரு மனசு வந்து ஒரு பாரம், ஏதோ ஒரு வெயிட் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்றது. இந்த தொண்டை பகுதியில வந்து இந்த இடத்துல வந்து மூச்சு விடுறது, அந்த கன்ஸ்ட்ரிக்ஷன் வரும். முக்கியமான காரணம் அந்த ஆகாயத்தை. ஆகாயத்தோடைய முக்கியமான சுவை நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா என்ன சொன்னேன்? துவர்ப்பு.
துவர்ப்பு சுவையை வந்து அங்க வந்து இங்க சரியான உணவு முறையில நீங்க அதை அதிகப்படுத்தும். துவர்ப்பு சுவையை அதிகப்படுத்தும் போது அதை வந்து ரிலீஃப் கிடைக்கும். பல இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காய்கறிகளை அதே கோயம்பேடுல வாங்கிட்டு வந்து வச்சுட்டு டபுள் அமௌண்ட்டுக்கு விற்கிறாங்க. நம்பிக்கையில தான் வாங்கி சாப்பிடணும், அவ்வளவுதான். நம்பிக்கை தான் சரி, நல்லா வராது. கரெக்டா வராது. ஆர்கானிக் பெருசா இருக்கு. வெள்ளம் வந்து பொதுவாகவே வந்து கரும்பு தான். இந்த கரும்புல வந்து அது என்ன வித்தியாசம், ஒண்ணு வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும், லைட்டா இருக்கும். அதுலயே வந்து ரீபைனிங் ப்ராசஸ், அதுல வந்து கொஞ்சம் ரீபைன் பண்ணிருப்போம். ரீபைனிங் பண்ணாம இருந்தா ரொம்ப டார்க்கா இருக்கும், பண்டை வெள்ளம்னு சொல்லிட்டு அது இருக்கும். அதுலயே கொஞ்சம் மஞ்சள் வெளிர் நிறத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா அது கொஞ்சம் ரீபைன் பண்ணிருக்காங்க. இந்த கல்லு கொஞ்சம் சில இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் இது பண்ணி எடுத்தது, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவும். புளி ஊத்துனன்னு புளி ஊத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு பொருளும் வேகாது. நீங்க முதல்ல புளிய ஊத்திட்டு அதுக்கப்புறம் எந்த காயோ எதை போட்டாலும் அது வேகவே வேகாது, அப்படியே தான் இருக்கும். அதே நிலைமை தான் வயிற்றுலயும் போய் நடக்கும். இந்த புளி உள்ள வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னா அது ஜீர்ணிக்கவே விடாது. அதுதான் புளியோட தன்மை. அதனால புளியை வந்து அவாய்ட் பண்ணுங்க. நிறைய இருக்குங்கம்மா. இப்ப மூலிகை இது கடுக்காய் நல்ல சிறப்பான துவர்ப்பு. தேபலா, கரெக்ட், திருபலா இருக்கு துவர்ப்பு. அத்திக்காய், அத்திப்பழம் இருக்கு இல்லையா, அத்தி வந்து துவர்ப்பு. வாழைப்பூ வந்து ரொம்ப சிறப்பானது, துவர்ப்புக்கு ரொம்ப சிறப்பு. எடுத்துறது நல்லதுங்க. அது வந்து ஒரு ஏஜ்னா நம்ம ஜீரணிக்கும். இல்ல அதான் சொல்றேன், அது வந்து கொஞ்சம் பெரியவங்க மட்டும் சாப்பிடறதா இருந்தா அது சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. குழந்தைகளுக்கு ஜீரணம் ஆகாது, பேதி வரும், இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும். போடலாம், ஆமா போடலாம். பட் அது ஜீரணம் குழந்தைங்களா இருந்தா குழந்தைங்க சேர்த்து இருக்காங்க அப்படின்னா அப்ப சேர்க்க முடியாது, அவ்வளவுதான். ஆமா, அது ஈஸியா, அது வந்து ஸ்டெம், அது வந்து ரொம்ப அவ்வளவு கொஞ்சம் கடினமானது, ஜீரணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இல்ல அது எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஜூஸ்ன்றது பிரஷர் நீங்க செஞ்சு சாப்பிடும் போது எப்பயுமே பலன் அதிகம் தான். பட் என்ன வேணா நீங்க ஜூஸ் செய்யும் போது நீங்க சக்கையை வந்து தூக்கி போட்டுறீங்க. ஃபைபர் கண்டென்ட், அது ஃபைபர்ல தான் அதிகமான மருத்துவ குணம் இருக்கு. பட் அதையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா எப்பயுமே பெஸ்ட் வந்து அந்தந்த பொருள் அப்படியே சாப்பிடாது. பழங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே கடிச்சு சாப்பிடுறது எப்பயுமே நல்லது. அந்தந்த இதுல லேகியம்ன்றது வந்து நம்ம வச்சு சாப்பிடறதுக்கோசம் எப்பயுமே நம்ம கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. பட் நெல்லிக்காய் சீசன்ல கிடைக்கும், மற்ற சீசன்ல கிடைக்காது. அப்ப அது மருத்துவத்துக்கு உபயோகமா இருக்கணும்ன்றதுக்கோசரம் அதை ப்ராசஸ் பண்ணி அதை லேகியமா ஆக்கி வைக்கிறாங்க. ஒரு நெல்லிக்காய் தாராளமா சாப்பிடலாம், அசிடிட்டி ப்ராப்ளம் வராது. நெல்லிக்காய் ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னா இந்த நெஞ்சு எரிச்சல் பிரச்சனைன்னு சொல்றாங்க, சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நெஞ்சு எரிச்சல் வரும், நிறைய பேருக்கு அந்த தொந்தரவு இருக்கும். பெரிய நெல்லிக்காய் வந்து ரொம்ப சிறந்த, அசிடிட்டிக்கு ரொம்ப நல்லது, விட்டமின் சி அது. அதுக்கு இப்ப நோ ப்ராப்ளம். இது ஒரு டிப் மட்டும் கொடுத்தது. சரி, நான் இங்க பேசுறதுன்றது உண்மையா வந்து குருவருளால வேதாத்ரி மகேஷ் அவர்தான் இங்க என்ன உங்களுக்கு வேணுமோ அதை என் மூலமா கொடுத்துட்டு இருக்கேன். இது கேட்டீங்கல்லமா, அந்த உணவுல வந்து இப்ப சொன்ன மாதிரி பெஸ்டிசைட், நிறைய பூச்சி மருந்துகள் அடிச்சுதான் காய்கறிகள்லாம் வருது. பழங்கள்ல வேக்ஸ் அதாவது பூச்சி மருந்துகளோட தான். இதை வந்து இதோட பக்க விளைவுகளை முடிஞ்ச அளவுக்கு எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி, காய்கறிகள் சமைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கட்டும், இந்த பழங்களை சாப்பிடறதுக்கு முன்னாடி இருக்கட்டும், வார்ம் வாட்டர்ல கொஞ்சம் மஞ்சளை போட்டுட்டு அதுல கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் அதில் அப்படியே ஊற விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. மேக்சிமம் அதோட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60% 70% அதோட நச்சுத்தன்மை வந்து விளையும். அது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த நச்சுத்தன்மையில வந்து நம்ம மஞ்சள் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் போட்டு வார்ம் வாட்டர் வெதுன்னு இருக்க தண்ணியில ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டீங்கன்னா அந்த ஹீட்ல என்ன ஆகும்னா அந்த வார்ம்னஸ்ல வந்து அது விரிப்பு, அந்த எந்த ஒரு இது நம்ம உஷ்ணம் கொடுத்தாலும் அது விரிப்பு கொடுக்கும். அப்ப என்ன ஆகும், மேல இருக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வாஷ் ஆயிடும். ஸோ அடுத்த வந்து நம்ம மனம் மற்றும் உயிர் உடல் அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து இவ்வளவு நேரம் வந்து இந்த தூள தேகத்தை பத்தி பார்த்தோம். அப்புறம் உயிர் உடலை பத்தியும் நான் அதை ஒரு கொடுத்தேன். அதான் உயிர் உடல்ன்றது என்ன, இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம். உயிர் உடல், பிராணமய கோஷம் தான் ஒரு உயிர் உடல் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மன உடல். இது எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் சொன்னேன். இது வந்து ஒரு பிலாசபிக்கல் தான், பட் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாவும் புரியும். இந்த உடல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இங்க வந்து நம்ம இந்த ஸ்பேஸ் இருக்கு, இதுல காத்து இருக்கு, இந்த காத்துல தண்ணி இருக்கா, தண்ணி இருக்கு இல்லையா.
ஆக்சிஜன் இருக்கு, காத்துலதான் ஆக்சிஜனும் இருக்கு, ஹைட்ரஜனும் காத்துலதான் இருக்கு. ஆனா நம்மளால பார்க்க முடியல, இதை நம்மளால கண்ணால பார்க்க முடியல. அதுவே வந்து கம்பைன் ஆகி இப்ப தண்ணி ஆகும் போது இதை வந்து நம்ம ஒரு ஃபார்மா பார்க்கிறோம். இந்த தண்ணி வாட்டர் பாட்டிலே கொண்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சா என்ன ஆகும்? ஐஸ் கட்டியா ஃபார்ம், சாலிட் ஸ்டேட்டா ஃபார்ம். ஸோ ஒண்ணுமே நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாம இருக்கிற அதே காத்துல இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருள் அது வந்து ஃபார்ம் மாறும் போது தண்ணி ஃபார்ம்ல வருது, நீர் உருவத்துல வருது. அதையே இன்னும் ஏன்னா அது காத்து இன்னும் கொஞ்சம் சாலிட் ஸ்டேட் மாறுது. ஸ்டேட் மாறும் போது அது நீரா இருக்கு. அதுவே இன்னும் சாலிட் ஆகும்போது நமக்கு கட்டியா, பனி கட்டியா, ஐஸ் கட்டியா நம்ம வந்து பாக்குறோம். இப்படிதான் நம்ம உடலும் இருக்கு. இந்த உடல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய கேள்விகள் வரும். மனசு எங்க இருக்கு அப்படின்னா, மனசு இங்க இருக்கு, இங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையா மனசுன்னா என்ன? மனம்ன்றது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த மனசுதான் உயிரா இருக்கு, இந்த மனம் தான் உடலா இருக்கு. இப்ப நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். இந்த மனம்ன்றது எப்படி இயக்குற? ஆத்மா. மனத்துக்கு மேல என்ன இருக்குன்னா ஆன்மான்றது. இந்த விஷயங்களை நம்மளால கண்ணால பார்க்க முடியாத விஷயங்களாக இருக்கிற இந்த ஆன்மா வந்து இயங்குறது மனசு மூலமா ஆன்மா இயங்குது இல்லைங்களா? இந்த ஆன்மா வந்து அமைதியா இருக்கும், அது வந்து காரணமா இருக்குது, அது இயங்காது. ஆனா மனம் வந்து இயங்கக்கூடியது, அது இயங்குது. இந்த மனம் இயங்குற நிலையில மனம் இருக்கும் போது அது நம்ம மனசை வந்து கண்ணால பார்க்க முடியுது. அந்த மனம் தான் உயிரா மாறுது. அந்த உயிரா மாறுறது தான் இந்த நீர் மாதிரி. இந்த உயிர் ஓட்டம் நம்ம உடம்புல நடக்குது. பிராண சக்தின்றது இந்த உயிர் ஓட்டமா வருது. இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட், இதுக்கு வந்து எந்த ஒரு கலர் ஃபார்ம் இது மாதிரி கிடையாது. பட் இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் எனர்ஜி, நீர் மாதிரி நம்ம என்ன உடம்புக்குள்ள இப்போ இந்த உயிர் தான் இன்னும் அதோட சாலிட் ஸ்டேட்டா மாறி இந்த உடலா வந்து மாறும். ஸோ மனம்ன்றது வேற, உடல்ன்றது வேற கிடையாது. இந்த மனம் தான் உயிர், உயிர் தான் உடல். இதுக்கெல்லாம் மூலமா இருக்கிறது தான் ஆன்மா. அதற்கும் காரணமா இருக்கிறது பரமாத்மா. ஸோ இதுதான் இப்படிதான் வந்து நம்ம உடல், மனம், உயிர்ன்ற அமைப்பு வந்து நம்ம இருக்கு. இது புரிஞ்சுக்க முடியுதா? நான் இப்ப சொன்னது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? கொஞ்சம் சிரமமா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதான் இந்த எக்ஸாம்பிள், இதை வந்து நான் எப்படி இதுதான் எக்ஸாம்பிள் பண்ணேன். நம்ம காத்துல வந்து இருக்கக்கூடிய நீரை நம்மளால பார்க்க முடியல. இதை பார்க்க முடியாதது மனம், நம்மளால பார்க்க முடியாது. இதுவே வந்து நீரா நமக்கு மாறும் போது அங்கேதான் இருக்கு, வேற எங்க இருந்து வருது? காத்துல இருந்து தான் நமக்கு வருது. ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் அங்கேதான் இருக்கு. அங்கிருந்து நமக்கு வரும்போது நீரா நம்ம கண்ணால நீர்ன்ற ஒரு தன்மையில பார்க்கணும். இதுதான் வந்து உயிர். ஸோ இந்த உயிர் இருக்கிறதுனாலதான் நம்ம உயிரோடு இருக்கோம்னு நம்ம சொல்றோம். இந்த பிராண சக்தி இருந்தாதான் நம்ம தேகம் வந்து இயங்கும். ஸோ இந்த உயிர் வந்து நம்ம தேகத்தை இயக்க வைக்குது. இந்த தேகம் வேறையா? உயிர் வேற, தேகம் வேறையான கிடையாது. இந்த உயிர் தான் தேகமா பரிமாணம் பெறும். எப்படின்னா அந்த உயிர் திருப்பி இந்த நீர் எப்படி வந்து இன்னும் சாலிட் ஸ்டேட், இந்த உயிர் வந்து இந்த எப்படி சாலிட் ஸ்டேட்டுக்கு வருதோ அதே மாதிரி இந்த உடலும் இந்த சாலிட் ஸ்டேட் வருது. ஸோ இதுவும் அதுவும் வேற வேற கிடையாது. பட் அதோட நிலையில வேற வேற. எப்படி வந்து பஞ்சபூதங்கள்ல ஆகாயம்ன்ற பூதம், ஆகாயம் எப்படின்னா ரொம்ப சப்ஸ்டியூட், பார்க்க முடியாது. ஆகாயம் வந்து பார்க்க முடியாது. காற்று உணரதான் முடியும், பார்க்க முடியாது. நெருப்பு பார்க்க முடியும், உணர முடியும். நீர் தொட்டு உணர முடியும், டேஸ்ட் பண்ண முடியும். அதோட ஸ்டேட் மாறுது. அப்புறம் மண்ணுன்னும் போது அது எல்லாமே பார்க்கறது, நுகர்தல், எல்லா ஒரு பஞ்ச பூதங்களாலையும் உங்களால, பஞ்ச இந்திரியங்களாலையும் உங்களால அதை ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்டேட்டுக்கு நம்ம வந்துடுறோம். ஸோ இப்படிதான் நம்ம உடலோட கட்டமைப்போம். ஸோ மனம், உயிர், உடல் இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு அடுத்தடுத்த கட்டமாக நம்ம பரிமாணம் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த உடலை வச்சு இந்த உயிரை இயக்க வைக்க முடியும். இந்த உடலை வச்சு மனதை இயக்க வைக்க முடியும். இந்த மனதை வச்சு உயிரையும் உடலையும் ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நார்மலாக மருத்துவம்ன்றது பாக்குறது இந்த உடலை வச்சுதான் மருத்துவமா இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவம் எல்லாமே ரசாயன மருந்துகளோ மூலிகை மருந்துகளோ ஏதோ ஒன்று கொடுத்து இந்த மாற்றங்கள் வந்து நம்ம உடல்ல ரத்தங்கள்ல இருக்கக்கூடிய சில விட்டமின், மினரல் இதுல மாற்றங்களை கொடுத்து நம்ம உடலை வந்து நம்ம சரிப்படுத்துறோம். அதை வந்து நம்ம இது பண்றோம். பட் அதே நேரத்துல இந்த உயிரை நம்ம தூண்டுறது மூலமாகவும் இந்த உடலை சரிப்படுத்த முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நம்ம என்ன செய்யறோம்? இப்ப ஒரு
ஒரு ஆன்மீக பயிற்சின்னு வந்தாலே முதல்ல என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க உங்களுக்கு? சில ஆசனங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க, எக்ஸசைஸ் மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. இது எதை குறிக்கிறதுன்னு, ஸ்தூல தேகத்துக்கு, இந்த உடலுக்கு வந்து ஸ்திரத்தன்மையை கொடுக்கறதுக்கு இந்த ஆசனம். இதை சொல்லிக் கொடுத்த அடுத்தது என்ன சொல்றாங்க? உடலை விட்டு அடுத்தது உயிரை சுத்தப்படுத்துறதுக்கு பிராணாயாமம், நாடி சுத்தி பிராணாயாமம், பல பிராணாயாம முறைகள், கபாலை பத்தி பல முறைகள் இருக்கு. அப்ப அடுத்தது உயிரை வந்து நீங்க இது பண்றதுக்கு அடுத்ததுதான் உங்களுக்கு தியானம்ன்ற முறைக்கு நம்ம போறோம். ஸோ மெடிடேஷன்ன்றதுக்கு இதுக்கு மனதை வந்து பலப்படுத்துறதுக்கும் அது வந்து உயிர் ஓட்டம் கொடுக்கறதுக்கும் அந்த தியானம். ஸோ இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம வந்து பண்றோம். ஸோ இந்த மருத்துவம்ன்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடலை மட்டுமே நம்ம இது பண்ணி மருத்துவம்ன்றது கிடையாது. மனதை வைத்தும் மருத்துவம் உண்டு. இந்த மனதை வைத்த மருத்துவம் தான் வந்து யோகிகளுக்கு செய்யக்கூடிய மருத்துவம். யோகிகள்கிட்ட போறீங்க, கையை காமிக்கிறாங்கன்னா சரியாயிடும். எதை வச்சு அப்படின்னா அந்த மனம்ன்ற சக்தி, மன ஆற்றலை கொண்டு அந்த உயிராற்றல், அவங்களுக்குள்ள இருக்கிற உயிராற்றலை உங்களுக்குள்ள அந்த சேஞ்சஸை கொண்டு வந்து அதையும் செய்ய முடியும். இது மட்டும்தான் நீங்க சொல்லக்கூடிய இப்ப பார்க்கக்கூடிய மருத்துவம் மட்டும்தான் மருத்துவம்ன்றது கிடையாது. அதே மாதிரி நம்ம இந்த உயிராற்றலை வச்சு மனசையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த மனதுக்கும் உயிருக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு. ஸோ இந்த முறையில தான் வந்து இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட், இந்த அக்குபஞ்சர் இல்ல எனர்ஜி மெடிசன் சொல்றோம். அக்குபஞ்சர், பிராணிக் ஹீலிங், ரைக்கி, இந்த மாதிரி வந்து எனர்ஜி ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இந்த மருத்துவத்துல ஒண்ணு நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது, மருந்துகளை கொடுத்து ஒரு சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு. பிசிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கு. பிசிக்கல் அப்படின்னா ஒரு அடிபட்டுடுது, சூச்சர் போட வேண்டியிருக்கு, ப்ளீடிங் ஆகுது. அப்ப பிசிக்கலா நம்ம போய் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். பிசிக்கலா நம்ம வந்து ஒரு டிராக்ஷன் கொடுக்குறோம். கழுத்துக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இங்க போயிட்டு ஒரு டிராக்ஷன் எடுக்கிறதோ, பிசியோதெரப்பி நீங்க செஞ்சுக்கிறதோ, இதெல்லாம் என்ன அப்படின்னா பிசிக்கல் ட்ரீட்மெண்ட். இந்த உடலுக்கு, தூள உடலுக்கான மருந்து. அதே மாதிரி அந்த கெமிக்கல்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம சில மாற்றங்களை நம்ம கொடுக்குறோம். இது பிசிக்கல் ட்ரீட்மெண்ட். எனர்ஜி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது தான் அது எதை சார்ந்ததுன்னா இந்த உயிர் உடலையும் மன உடலையும் சார்ந்த மருத்துவமா இருக்கு. இந்த எனர்ஜி ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த எனர்ஜி ட்ரீட்மெண்ட் முக்கியமான அடிப்படையே இந்த 6 சக்கரங்கள். இவ்வளவு நேரம் நம்ம பேசணும் இல்லையா, இந்த 6 சக்கரங்கள். இந்த 6 சக்கரங்கள்ல நான் முதல்ல சொன்னேன், எப்ப வந்து ஒரு சக்கரத்துல வந்து அங்க குறைபாடு, அந்த சக்தி பிராணசக்தி குறைபாடு ஏற்படுதோ, அங்க ஒரு பிளாக் ஏற்படுதோ, அப்போ அந்த இடத்துல ஒரு அன்ஈசினஸ், அது சம்பந்தப்பட்ட உறுப்புகளுக்கு ஒரு நோய் தன்மை உண்டாகும், ஒரு அன்ஈசினஸ் ஏற்படும். சொன்ன மாதிரி இப்போ மூலாதார சக்கரத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதுல வந்து ஒரு குறைபாடு இருக்குன்னா அப்ப எங்க தொந்தரவு வரும் அப்படின்னா தசைகள்ல பிரச்சனை. எப்பதான் காலை எழுந்த உடனே உடம்பெல்லாம் வலிக்குது, மசில்ஸ் வந்து நான் சாப்பிடறதே கிடையாது, நான் ஒரு கைப்பிடி தான் சாப்பிட்றேன், எப்படிதான் இப்படி நான் குண்டாயிட்டே போறது தெரியல, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. எக்ஸசைஸ் பண்ணி பாக்குறேன், வாக்கிங் பண்ணி பாக்குறேன், பட் அது வந்து எனக்கு கண்ட்ரோல் ஆகல, உடம்பு வந்து ஏறிட்டே போகுது. மாதவிடாய் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, வயிறு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. டென்ஷன், காலை எழுந்த உடனேயே டென்ஷன் வந்து அதிகமாயிடுது. காலை எழுந்தோம்னா பசங்களை திட்டுறேன், அது ஏனே தெரியல, ஆனா கொஞ்ச நேரம் போனப்புறம் ஒரு 2 மணி நேரம் போனப்புறம் அது அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், ஏன் குழந்தைகள் பாவம் இந்த மாதிரி காலையில இருந்தாலும் கொஞ்சம் புருஷனையே திட்டுறேன். இதுக்கெல்லாம் காரணம் இந்த எனர்ஜி டெபிஷியன்சி. உங்களோட சக்கரத்துல வந்து மூலாதார சக்கரத்துல இந்த எனர்ஜி குறைஞ்சிருச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். சோ இது வந்து எப்படி இயங்குது இந்த எனர்ஜி சிஸ்டம், நம்ம உடம்புல ஒவ்வொரு சக்கரத்திலையும் எப்படி இயங்குதுன்றத நான் இப்ப சொல்ல போறேன். சோ இதை வச்சு நீங்க இதுல இருந்தே உங்களுக்கு இந்த உடல் உயிர் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நான் அப்படியே உங்களுக்கு அப்படியே டச் பண்றேன். சோ நம்ம உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாக் ஒண்ணு இருக்கு. நம்ம எப்படி நம்ம மணி கடிகாரம் இருக்கோ அது மாதிரி பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பயாலஜிக்கல் கிளாக் பிரகாரம் தான் நம்ம உடல்ல வந்து இந்த உயிர் சக்தியானது இயக்கம் இருக்கு. சோ நம்ம உடம்புல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 சக்கரங்களும் எப்பவுமே ஆக்டிவா தான் இருக்கும். நம்ம வந்து இப்ப மெடிடேஷன் பண்றோம், இப்ப மெடிடேஷன் பண்றதுனால அது ஆக்டிவேட் ஆகுறது இல்லை. சக்கரம் ஆக்டிவேட் ஆகி இல்லைன்னா நம்ம இல்லை, எப்பயுமே அது ஆக்டிவேட்டடா தான் இருக்கும். பட் அது வந்து நம்ம மனசை வச்சு அதை வந்து நம்ம உடம்புல இவ்வளவு ஒரு அதிசயங்களை வந்து நம்ம பாக்குறோம், நம்ம கவனத்தை அதுல செலுத்துறோம். அப்ப அதை செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா இங்க உயிராற்றல் அதிகமாகுது. சோ அது பர்டிகுலர் சக்கரால ஏதாச்சும் ஒரு டெபிஷியன்சி இருந்தாலும் அந்த சக்கரா வந்து அதுல இருந்து வெளியே, இது மனத்தை வச்சு இந்த மெடிடேஷன் நான் ஏற்கனவே சொன்னேன், மனதை வைத்து
உயிராற்றலை தூண்டி அதை வந்து குணப்படுத்துற முறை. சோ நம்ம அந்த மனதை வச்சு நம்ம ஒவ்வொரு சக்கராவையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும் போது என்ன ஆகும்னா அங்க இருக்கக்கூடிய உயிராற்றல் அதிகமாகி அங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நோய்கள் இருந்தாலும் அந்த நோயை விட்டு நோய் சரியாகுது. அதனாலதான் தியானம் பண்ணா நோய் சரியாகுது அப்படின்னு சொல்றாங்க. தியானம் கிளாஸ் போன இவ்வளவு வருஷமான பிரச்சனைகள் இருந்தது. இப்போ நான் மெடிடேஷன் கிளாஸ் போன அப்புறம் இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு வந்துடுச்சு. எப்படின்னே தெரியல, நான் எவ்வளவு மருந்து எடுத்து பார்த்துட்டேன், எதுவுமே எனக்கு சரியாகல. பட் எனக்கு இது ஹெல்ப் பண்ணிச்சுன்னு எப்படி சொல்றோம்னா இதுதான் காரணம். சோ அந்த குண்டலினி எனர்ஜியை வந்து நம்ம அந்த பர்டிகுலர் சக்கரால மனசை வச்சு எப்படி நம்ம செய்யறோம், இது மனசை வச்சு செய்யற வித்தை தான். மெடிடேஷன்ன்றது வந்து என்னன்னா ஒரு லெவல் வரைக்கும் மனசை வச்சு செய்யறது, முழுசா மனசை வச்சு செய்யற வித்தைன்னு நான் சொல்ல வரல. நான் சொன்ன அந்த பஞ்ச கோஷங்கள்ல அன்னமயம், பிராணமயம், மனோன்மயம், இந்த மனோன்மய கோஷம் வரைக்கும் நம்ம மனசை வச்சுதான் நம்ம இந்த வித்தைகள் எல்லாமே செய்யறோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் நம்ம கிட்ட கிடையாது. அது இறை அருள் நடக்கக்கூடிய அது வந்து இறை அருள் வேணும். அது வந்து இதுதான் நம்ம அடுத்த இதுக்கு லிஃப்ட் பண்ண முடியும். அது துரியாதீனம், அதுக்கு கடந்த பல நிலைகள், பால் நிலைகள், அந்த மாதிரி கடந்து போகிற நிலைகள் இருக்கு. சோ இந்த மனம் வரைக்கும் நம்ம எப்படி நம்ம செய்யறோம்ன்றது மனசை பயன்படுத்தி அந்த எனர்ஜியை போக்கஸ் பண்ணும் போது, ஒரு இடத்துல சக்கரால் இது பண்ணும் போது அங்கே இருக்கக்கூடிய உறுப்புகள் பலப்பெறுது. அங்கே இருக்கக்கூடிய பிராண சக்தி எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு பலத்தை கொடுக்குது. இந்த பிராண சக்தி எப்படி சக்கரால இருந்து போகுது அப்படின்னா, இந்த சக்கரால இருந்து நாடிகள் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு, சேனல்ஸ் அப்படின்னு சொல்றோம். பிராண நாடிகள், பிராண சக்தி செல்லக்கூடிய நாடிகள் அப்படின்னு இதுல இருக்கு. சோ இதுல இருந்து அது வந்து வேறுபட்ட மாதிரி இது வந்து மெயின் டிரான்ஸ்பார்ட் மாதிரி. இப்போ லைக் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றோம், வீட்லயே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் இதுல நம்ம இங்க இருக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயின் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப வந்து ஜங்ஷன் பாக்ஸ் நம்ம இது திருப்போம், ரெகுலேட்டர் பாக்ஸ் அப்படி இருக்கு. இந்த 3 phase ரெகுலேட்டர் அப்படின்னு வச்சுட்டு நம்ம இது பண்றோம். இதுக்கு கரண்ட் எங்க இருந்து வருது, எது டிரான்ஸ்பார்மர்ல. டிரான்ஸ்பார்மருக்கு எங்க இருந்து வருது, மெயின் டிரான்ஸ்பார்மர். அதுல இருந்து அங்க இருந்து அதுக்கு வந்து விண்மில்ல இருந்தோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஸ்டேஷன்ல இருந்தோ நமக்கு கரண்ட் சப்ளை இருக்கு. சோ இந்த மாதிரி தான் நமக்கும் வந்து இந்த பிராண சக்தி எப்படி வருதுன்னா, ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய பரம்பொருள்ல இருந்து நமக்கு வந்து அதுல இருந்து ஒரு எனர்ஜி பாத், அதுக்கு தனியா அதுக்கான சூட்சமமான ஒரு எனர்ஜி பாத் இருக்கு. அந்த எனர்ஜி வழியா வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். நம்ம உடம்புல வந்து இந்த மாதிரி இந்த ரெகுலேட்டர் மாதிரி அந்த டிரான்ஸ்பார்மர்ஸ் மாதிரி நம்ம இப்ப இந்த ஏரியாவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மெயின் டிரான்ஸ்பார்மர், எங்க கரண்ட் டிரான்ஸ்பார்மர் வச்சிருப்போம், இந்த டிரான்ஸ்பார்மர் தான் அந்த கரண்டை இழுத்து ஸ்டோர் பண்ணக்கூடிய டிரான்ஸ்பார்மர் தான் நம்ம உடம்புல இருக்கிற சக்கரா. இந்த இது வந்து மேஜர் சக்கரா, 6 மேஜர் சக்கரா. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுல இருந்து இந்த டிரான்ஸ்பார்மர்ல இருந்து எப்படி வந்து வயர் மூலமா கரண்ட்டை வந்து நம்ம கொண்டு வந்து வீட்டுக்கு சப்ளை கொண்டு வரும். இந்த சப்ளை கொண்டு வந்து இந்த ரெகுலேட்டர் இந்த மாதிரி வீட்டுல இருக்கிறது மெயின் போர்டு. இந்த கரண்ட் அந்த கரண்ட் வந்து மெயின் போர்டுக்கு வருது. இது வந்து மைனர் சக்கராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேஜர் சக்கரால இருந்து மைனர் சக்கராக்கு கரண்ட்டை வந்து கொண்டு போறோம். இந்த மைனர் சக்கராஸ்ன்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கன் இருக்கு. லங் சக்கரா, ஸ்பிளீன் சக்கரா, ஸ்டொமக் சக்கரா, கிட்னி சக்கரா, இப்படி ஒவ்வொரு 12 பிரதான உறுப்புகளுக்கும் மைனர் சக்கரா சார். மைக்ரோ சக்கரா அதுல இருந்து என்ன ஆகுதுன்னா மைக்ரோ சக்கரா. சோ இந்த போர்டுல இருந்து நம்ம வந்து எங்க போகுதுன்னா சுவிட்சுக்கு வருது. சுவிட்சஸ்க்கு வருது, இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றோம். இதை வந்து அந்த போர்டெல்லாம் நம்ம வந்து நம்மளா செல்ஃபா கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இந்த சுவிட்சை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம போட்டா லைட் எரியும், வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் மைக்ரோ சக்கராஸ். இந்த மைக்ரோ சக்கராஸ்லாம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கால்கள்லயும் கைகள்லயும் இந்த பிராண நாடிகள், இந்த நாடிகள் ஓடுது இல்லையா, இந்த நாடிகள்ல மைக்ரோ சக்கராஸ்னு அக்குபஞ்சர் புள்ளிகள், என்ன பிராண மையம், இந்த புள்ளிகளா அமைஞ்சிருக்கு. இது வந்து சுவிட்ச் மாதிரி நமக்கு. இப்போ ஒரு இடத்துக்கு லைட் கம்மியா இருக்கு, நமக்கு லைட் தேவை அப்படின்னா, ஒரு ஆர்கனுக்கு தேவைன்னா அந்த லைட்டை சுவிட்ச் டச் பண்ற மாதிரி தான் இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ன்றது. இந்த புள்ளிகள் இது வந்து மைக்ரோ சக்கராஸ். இந்த மைக்ரோ சக்கராஸ் தான் பாயிண்ட்ஸ் சொல்றோம். அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் பல பேர்கள், பரும புள்ளிகள், இதெல்லாமே ஒண்ணுதான், பேரு தான் வேற வேற. நம்ம இதுல சைனீஸ்ல ஒரு வார்த்தை, நம்ம நாட்டுல நம்மளோட இதுல ஒரு வார்த்தை. சோ அதை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த எனர்ஜி சர்க்குலேஷனை ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்கு, குறிப்பிட்ட சக்கரா, ஆக்சுவலா உறுப்புன்றது அந்த சக்கராக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த சக்கரால வந்து அந்த எனர்ஜியை நம்ம அதிகப்படுத்துறது மூலமா அந்த உறுப்புகளுக்கு சக்தி கிடைக்கும். அப்ப அதன் மூலமா நம்ம வந்து இதை செய்யறோம். சரிங்களா? சோ இப்படிதான் வந்து இந்த எனர்ஜி ஃப்ளோன்றது இருக்கு. சோ இப்ப வந்து இந்த எனர்ஜி ஃப்ளோவை வச்சு நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கா, இல்ல நம்ம வந்து சரியான வாழ்வியல் முறை என்ன அப்படின்றது இதை வச்சு சில இதை செய்ய முடியும். அது எப்படி அப்படின்னா,
நான் இப்ப சொன்ன முன்னாடி பயாலஜிக்கல் கிளாக் நம்ம உடம்புல இருக்கு. அது வந்து ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சக்கரால வந்து அது வந்து எனர்ஜி அதிகமா சார் நமக்கு நல்லா தெரியும். நீங்க யோகிகள் நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இடநாடி, பின்னிட நாடி, சூக்ஷ்ம நாடி 3 நாடிகள் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சூக்ஷ்ம நாடியில வந்து இயற்கையா வந்து சாதாரணமா வந்து சூக்ஷ்ம நாடியில வந்து எனர்ஜி ஃப்ளோ இருக்காது. இது நம்ம முயற்சியால நம்ம மனம் என்ற மனதை பயன்படுத்தி இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணி தான் சூக்ஷ்ம நாடியில நம்ம வந்து எனர்ஜியை ஃப்ளோ பண்றோம். இது வந்து பைபாஸ் மாதிரி சீக்கிரம் எனர்ஜியை வந்து நம்ம பைபாஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்றோம். இயற்கையா வந்து உடம்புல இந்த சக்கரை ஆக்டிவேட்டா தான் இருக்கும். ஆக்டிவேட்டா இல்லாம எப்பயுமே சக்கரை ஆக்டிவேட்டா தான் இருக்கும். அது இல்லைன்னா அங்க உறுப்புகளை செயல்படாது, நம்மளும் செயல்பட முடியாது. சோ அது வந்து எப்படி செயல்படுதுன்னா இது வந்து வேற காமன் ரூட். அது இடநாடி, பின்கள நாடின்னு சொல்றோம். ஸோ இந்த நாடிகள் மூலமா இந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து இந்த பயாலஜிக்கல் கிளாக் எப்படி ஆரம்பிக்கிறோம்னா காலையில 4 to 6 முதல் வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நேரத்துல அப்ப நம்ம என்ன சொல்றோம், பிராண சக்தி அது வந்து அதிகமா இருக்கு. இந்த பிராண சக்தியையும் நம்மளையும் தொடர்பு படுத்தக்கூடிய முக்கியமான உறுப்பு என்ன? லங்ஸ். கரெக்ட். இந்த பிராண சக்திக்கும் நம்ம இந்த இயற்கைக்கும் நமக்கும் உள்ள தொடர்பே அந்த மூச்சு தான். மூச்சுக்காக தான். எப்ப மூச்சுக்காக தொடர்பு இல்லையோ நம்ம இல்லை, இந்த உடம்புல அந்த நம்ம உயிர் இல்லை இல்லையா? சோ அந்த நுரையீரலுக்கான நேரம் காலை 4 to 6 வந்து நுரையீரல் நேரம். இந்த நுரையீரல் இதுல வந்து அதாவது அனாஹத சக்கரம் முதல்ல வந்து என்ன செய்யணும், இந்த காலையில 4 to 6 இந்த அனாஹத சக்கரத்துல வந்து அதிகமான எனர்ஜி வந்து வரும். ஸோ 4 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு தன்னோட உச்ச நிலையை பெற்று அந்த எனர்ஜி 6 மணிக்கு டவுன் ஆயிடும். ஸோ அது ஏறி இறங்கிடும். சரிங்களா? இந்த 4 to 6 தான் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நுரையீரல்ல வந்து பலகீனம் இருந்துச்சுன்னா 4 to 6 வீசிங் வரும். காலையில 4 to 6 சிரமம் வரும், இருமல் வரும், இருமிட்டே இருப்பாங்க, வீசிங் பண்ணுவாங்க. 4 to 6 தான் வந்து இந்த நுரையீரலுக்கு சக்தி கொடுக்குற இடம். அப்ப அந்த பிராணசக்தி வந்து போதுமான அளவு அந்த நுரையீரலுக்கு போக முடியலன்னா திணற ஆரம்பிக்கும், வீசிங் வர ஆரம்பிக்கும். 6 to 8 4 to 6 நுரையீரல்னு சொன்னேன். அடுத்தது 6 to 8 பெருங்குடல். இது ரெண்டுமே காற்ற சம்பந்தப்பட்டது. இந்த காற்று நம்ம நுரையீரல் எந்த இதோட பஞ்சபூதத்துல எதோட சேர்ந்தது? காற்று இல்லையா? பஞ்சபூதத்துல காற்று தான் அனாகதம். அனாகதத்துக்கு சேர்ந்தது நுரையீரல். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்றும் தொடர்பு இருக்கு. அனாகதம் வந்து காற்று சம்பந்தப்பட்டது. நம்ம உடல் உறுப்புல காற்று சம்பந்தப்பட்டது நுரையீரல். ஸோ ஒன்றுத்துக்கு உள்ள வந்து இந்த எனர்ஜி சிஸ்டத்துக்கும் நம்ம உடலுக்கும் உயிருக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஒன்றுத்துக்குள்ள ஒண்ணு இது பின்னி பிணைஞ்சு இருக்கு. இதுதான் வந்து யோகிகள் கொடுத்த நம்ம சீக்ரெட், நம்ம உடலை வந்து பாதுகாக்கிறதுக்கான சீக்ரெட். ஸோ இந்த அனாகத சக்கரத்துக்கு தேவையான சக்தி 4 to 6 வரும்போது அதுக்கு 10வது பட்சத்துல மூச்சு திணறல் ஏற்படும். அது இல்ல 6 to 8 பெருங்குடல். இதுவும் வந்து அனாகத சக்கரத்தை சம்பந்தப்பட்டதான், காற்று சம்பந்தப்பட்டது. அதாவது ஒரு சக்கரத்துக்கு வந்து 4 மணி நேரம். ஒரு சக்கரத்துல 4 மணி நேரம். மொத்தம் எத்தனை சக்கரம் இருக்கு? 6 சக்கரம். 6 சக்கரம் 4 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரம். கரெக்டா 24 மணி நேரம் இருக்கா? ஒரு 4ன்றது காலையில சூரிய உதயம், சூரிய இதுக்கே திருப்பி அடுத்த சூரிய கரெக்டா 24. எல்லாமே இயற்கையும் நம்ம உடம்பும் அவ்வளவு தூரம் நமக்குள்ள வந்து தொடர்பு இருக்கு. நான் இப்ப சொன்ன முதல் எக்ஸாம்பிளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இயற்கைக்கும் அந்த பயாலஜிக்கல் கிளாக்கும் நம்ம உடம்புக்கு எவ்வளவு சம்பந்தம். இந்த 4 to 6 வீசிங் இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்மா பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு 4 to 6 ரொம்ப சிரமமான நேரமா இருக்கும். அந்த நேரம் தான் அவங்க ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. 6 to 8 வந்து பெருங்குடல். பெருங்குடலும் காற்று சம்பந்தமான உறுப்புறம். இது எப்படின்னா இந்த நுரையீரல் வந்து இன் சொல்லுவாங்க. நுரையீரல் வந்து இன் யாங், அதாவது சிவம் சக்தின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். இந்த சிவம் சக்தின்னு நான் சொல்லும் போது இங்க வந்து நீங்க நம்ம வீட்டை வச்சு போட்டோல வச்சு பாக்குற சாமி போட்டோலாம் கிடையாது. சிவம்ன்றது ஒரு தத்துவம், சக்தின்றது ஒரு தத்துவம். அதுதான் இன் யாங்ன்றது சைனீஸ்ல வந்து சொல்லுவாங்க. சிவம்ன்றது அப்சார்ப்ஷன். நான் இப்ப முதல்ல சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சில உறுப்புகளுக்கு முக்கியமான வேலை அப்சார்பிங், சில உறுப்புக்கு முக்கியமான வேலை எலிமினேட், உடம்பு விட்டு வெளியே இருக்க கழிவுகளை வெளியே தட்டுறது. ஸோ இந்த சிவம்ன்றது எப்பயுமே அப்சார்ப்ஷன் பண்ணும், அமைதியை ஒடுங்கி இருக்கும். சக்தி வந்து இயங்கும். உடம்புல வந்து இயக்க சக்தி வந்து இயக்கம்ன்றது சக்தின்ற இது தத்துவம் தான். ஸோ இது வந்து இறைவனுக்கு இந்த பேர் வச்சு நம்ம சாமிக்கு சம்பந்தம் கிடையாது. உடம்புல அப்படிதான் சித்தர்கள் அதை பத்தி தான் சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இந்த சிவம்ன்ற இந்த நுரையீரலுக்கு வந்து 4 to 6
இந்த சக்தி, அதாவது பெண் தன்மைன்னு சொல்லுவாங்க அதுக்கு. அதாவது இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஆண் பெண், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அது வந்து ரெண்டும் வந்து இணக்கம் உள்ளது. ஏன் இணக்கம்னா ரெண்டுமே காத்து கூட தொடர்பு உள்ள உறுப்புகள். சோ பெருங்குடல் வந்து 6 to 8 பெருங்குடல் வந்து வேலை செய்யற நேரம். சோ பெருங்குடல் 6 to 8 இந்த நேரத்துல வந்து கண்டிப்பா வந்து மலக்குடலை கிளீன் பண்ண கரெக்டா வந்து மோஷன் வந்து நேச்சுரலா பாத்தீங்கன்னா 6 to 8 நீங்க மோஷன் போவீங்க இல்லையா? கொஞ்சம் ஏர்லியா இருந்தா கூட சீக்கிரமா அந்த ப்ரீ மோஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. 4 to 6 வந்து சீக்கிரமா எழுதுனா திருப்பி கொஞ்ச நேரம் 8 மணிக்கு ஒரு வாட்டி ப்ரீ மோஷன் ஒரு வாட்டி ஆயிடும். ஏன்னா இந்த 6 to 8 தான் வந்து அந்த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா பெருங்குடல்ல அதிகமாக இருக்கக்கூடிய டைம். சோ அனாகதம் நான் சொன்னேன். இதுல வந்து 4 to 6, 6 to 8 இது வந்து இந்த எனர்ஜி வந்து இருக்கும். அடுத்தது இங்க இருந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நம்ம நார்மலா குண்டலினியா இருந்து நம்ம இப்படி பார்ப்போம். ஆனா இங்க வந்து சர்க்குலேஷன் இப்படி இருக்காது. இது வந்து இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மேல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வித்தியாசம் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன் யாங், அதாவது மேல் பகுதி வந்து இன் சிவம் சக்தி, வலது பக்கம் வந்து சிவம் சக்தி. இந்த மாதிரி அந்த வேரியேஷன் வலது இது மேல் கீழ் வந்து பிரிப்போம். அது கொஞ்சம் அது வந்து ரொம்ப டீப்பா போனா தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஒரு ஜஸ்ட் நான் மேலோட்டமா அதை உங்களுக்கு சொல்றேன். முதல்ல வந்து அனாகத சக்கரம் அங்கிருந்து என்ன பண்ணுவோம்னா அந்த எனர்ஜி வந்து நுரையீரல் பெருங்குடலுக்கு போச்சு. 6 to 8 பெருங்குடல்ல இருக்கு. பெருங்குடல்ல இருந்து 8 to 10 வரைக்கும் வயிறுல வந்து எனர்ஜி இருக்கும். வயிறுன்ற பகுதியில வந்து எனர்ஜி இருக்கும். ஸோ இந்த 8ல இருந்து 10 மணிக்குள்ள சாப்பிடுறது உத்தமம். 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து ஸ்டார்ட் ஆயிடும். 8 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த 2 hours நல்ல டைஜஷன் நடக்கும். 8ல இருந்து 10 மணிக்குள்ள அந்த 2 hours டைஜஷன் நடந்து அந்த குடலுக்கு போயிடும். ஸோ சிறந்த நேரம் வந்து சாப்பிடறதுக்கு வந்து இந்த 8 மணில இருந்து 10 மணி இருக்கு காலையில. ஸோ இந்த 8 to 10 வந்து வயிறுன்ற பகுதியில வந்து அந்த சக்தி இருக்கும். அடுத்தது 10ல இருந்து 12 வரைக்கும் மண்ணீரல் கல்லீரல், சரிங்களா? மண்ணீரல்ன்ற பகுதியில வந்து அதிகமான சக்தி வந்து உங்களுக்கு இருக்கும். இப்ப இந்த 10 to 12 என்ன செய்யும் அப்படின்னா 8 to 10 சாப்பிடுற நேரம்னு சொன்னேன். நம்ம வந்து முதல்ல டைஜஷன் சாப்பிட்டுறோம், அந்த ப்ரிப்பரேஷன் நடக்கும். அந்த 8 to 10 வரைக்கும் ப்ரிப்பரேஷன் நடந்தத நீங்க வந்து இந்த 10 to 12 என்ன செய்யணும், இந்த உறிஞ்சி நான் சொன்னேன். இந்த வயிறு வந்து இப்ப வந்து என்னன்னா வயிறு வந்து யாங் சக்தி, அதாவது பெண் தன்மை கொண்டது. அது என்ன செய்யணும், வெளியேற்றது தான் அதோட தன்மை. ஸோ ஒரு வந்து உறிஞ்சோம்னு சொன்னேன், ஒன்னு வந்து வெளியேற்றம் அப்படின்னு சொன்னேன். இந்த வயிறு வந்து என்ன செய்யும் அப்படின்னா அது ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும். உறிஞ்சிற வேலை எதுன்னா மண்ணீரலுக்கு தான் அந்த உறிஞ்சிற வேலை. இந்த 10ல இருந்து 12 வரைக்கும் நீங்க சாப்பிட்ட உணவு அன்னரசமா மாறி அதுல இருந்த சக்தி நான் சொல்லல உயிராற்றல், இந்த உயிரை வளர்க்கக்கூடிய உயிராற்றலை நம்ம வந்து இது பண்ணக்கூடிய நேரம் 10 to 12. இந்த 10 to 12ல சாப்பிடக்கூடாது. ஒருவேளை நீங்க தப்பி அது மாதிரி நீங்க 10 to 12 எல்லாரும் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 10 to 12 சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா உங்க உடம்புல உயிராற்றல் இருக்காது. ஏன்னா அந்த ஆர்கனுக்கு வந்து உயிராற்றலை எடுக்கிற நேரம் 10 to 12 சாப்பிட்டா உயிராற்றல் உடம்புல இல்லைன்னா பிற்காலத்துல டயபெட்டிக் வரும், ஜீரண சக்தி குறையும். சோ 8 to 10க்குள்ள சாப்பிடணும். 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டா நல்லது. அட்லீஸ்ட் 9 மணிக்குள்ளே முடிச்சிடும். அந்த டைம் கொடுத்தீங்கன்னா தான் அந்த உயிராற்றலை எடுக்கும். அந்த உயிராற்றல் தான் எதுவா மாறுது, அந்த உயிராற்றல் தான் அடுத்த ஸ்டேஜா மாறுது. அன்னரசமா மாறுது, அதுதான் ரத்தமா மாறுது, அதுதான் வந்து விந்து ஸ்போனிதமா மாறுது, அதுதான் எனர்ஜி பாடியாவே மாறுது. ஸோ ஒரு உணவுன்றது இவ்வளவு ப்ராசஸ வந்து கடந்து போயிடுது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு இது ஞாபகம் இருக்கு, அது ஞாபகப்படுத்திக்கணும்னா அதாவது இந்த ஃபுட்டு வந்து எப்படி டைஜஷன் டைம், ஃபுட்டோட டைஜஷன் டைம் இதை முடிச்சோன்னா ஒரு நாள் நான் மறந்துட்டேன்னு ஞாபகப்படுத்த சொல்றேன், சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து இந்த மண்ணீரல்னு சொன்னேன் 10 to 12. ஸோ இந்த அனாகதத்துல இருந்து எங்க வந்தது, மணிப்பூரகத்துக்கு அந்த எனர்ஜி வந்தது. அடுத்து திருப்பி மணிப்பூரகத்துல இருந்து மேலேறி திருப்பியும் வந்து மேல வரும். இது ஹெட்ரோ ஹோமோன்னு சொல்லுவோம். யாங் ஹெட்ரோ ஹோமோல சிவம் சக்தி தத்துவங்கள். ஸோ கீழே போறது மேல வரும். இப்படிதான் அந்த ரொட்டேஷன் நடக்கும். எனர்ஜி இப்படிதான் சர்க்குலேட் ஆகும். மணிப்பூரகத்துக்கு போனது 12 to 2, 12 to 2. இப்ப 10 to 12 பார்த்தோம். அடுத்தது 12 to 2 ஹார்ட் எனர்ஜி வந்துடும். ஆனா நம்மளுடைய விசுத்தி ஹார்ட்டோட எனர்ஜி. இந்த 12 to 2 பாத்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் அதிகமா வர்றது, ஹார்ட் அட்டாக் வர்றது, ஹார்ட்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அந்த நேரத்துல சமநிலைப்படாது. ஹார்ட்ல வந்து வீக்னஸ் இருந்துச்சுன்னா அந்த ஹார்ட்டுக்கு தேவையான எனர்ஜி போகணும்னா இந்த 12 to 2 பாத்தீங்கன்னா ஒரு அமைதி இருக்காது உடம்புல. ஒரு மாதிரி அன்னைக்கு சொல்ல தெரியாது, ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது, ஒரு மாதிரி இருக்கு உடம்பு.
ஒரு நிலைத்தன்மையே இல்லை. ஒரு மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுது, பேசாம படுத்துக்கலாமான்னு தோணுது அப்படின்னு இது ரொம்ப காமனா இருக்கும். ஏன்னா இந்த ஹார்ட் எனர்ஜி வந்து வீக்கா இருக்கும் போது, அந்த நான் சொன்ன ஹார்ட் எனர்ஜி எதோட சம்பந்தப்பட்டது? விசுத்தி சக்கரா. விசுத்தி எதோட சம்பந்தப்பட்டது? ஆகாயம், ஆகாஷ், ஆகாய சக்தி. ஆகாயம் என்ன என்னன்னு சொன்னேன்? அதுக்கு வந்து ஸ்பேஸ். இது எல்லா இயக்கமும் நடக்கிறதுக்கு அது வந்து ஸ்பேஸ் கொடுக்குது. அந்த ஸ்பேஸ்ல எனர்ஜி இல்லைன்னா என்ன ஆகும்? இறுக்கமா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், வெயிட் தெரியும், நிஜமே ஏதோ வெயிட் வச்ச மாதிரி இருக்கும், படபடப்பு இருக்கும், மூச்சு வாங்கும். கொஞ்சம் ஏதோ நடந்தா கூட, சும்மா நடந்து வீட்டில் நடந்தா கூட ஒரு மாதிரி மூச்சு வாங்கும், ஒரு அன்னீசினஸ் ஏதோ பண்ணுது, மனசு இது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இது வந்து அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இருக்கும். இதை வச்சு நீங்க டயக்னோஸ் பண்ண முடியும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இதை நீங்க கவனிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த இந்த பர்டிகுலர் 2 மணி நேரத்துல ஏதோ உங்க உடம்புல ஒரு அசாதாரணமா ஒரு சரியில்லை, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, தூங்கணும் போல இருக்கு, ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லைனாலே அந்த எனர்ஜி அந்த டைம்ல அந்த பர்டிகுலர் உறுப்புகளுக்கு பத்தல அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 12 to 2 வந்து ஹார்ட்னு சொல்றேன். அடுத்தது அங்க ஹார்ட்ல இருந்து என்ன செய்யும் அப்படின்னா, ஹார்ட்ல வந்து அடுத்த 2 மணி நேரம் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், அதாவது இந்த சிறுகுடல்னு சொல்றோம் இல்லையா, அந்த இதுக்கு வந்து எனர்ஜி போகும். ஸோ ஹார்ட்டுக்குன்ற அந்த விசுத்தி சக்கராக்கான மொத்தம் 4 மணி நேரம்ன்றது 12ல இருந்து 2, 2ல இருந்து 4. ஸோ இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு ஸோ ஹார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் அந்த எனர்ஜி போகும். ஸோ ஹார்ட்ல இருந்து அடுத்தது எங்க போகுது? மேலே ஏறினது திருப்பி இப்ப கீழே போகும். இப்ப சுவாதிஷ்டான சக்கரம் போகுது. இந்த சுவாதிஷ்டான சக்கரம் எதை குறிக்கக்கூடியது? என்ன பஞ்சபூதத்துல எதை குறிக்கக்கூடியது? நீரை குறிக்கக்கூடியது இல்லையா? இந்த சுவாதிஷ்டானத்துல இருந்து இப்ப என்னன்னா யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்றோம். யூரினரி பிளாடர் அண்ட் கிட்னி. ஸோ இந்த எனர்ஜி பெருங்குடல்ல இருந்து யூரினரி பிளாடருக்கு 4ல இருந்து 6 மணி வரைக்கும் சாயந்தரம் ஈவினிங் 4 to 6 வந்து யூரினரி பிளாடர்லயும் 6 to 8 வந்து கிட்னிலையும் அந்த எனர்ஜி இருக்கு. அதாவது சுவாதிஷ்டான சக்கரத்துல அந்த எனர்ஜி வந்து பீக்கா இருக்கு. சரி, ஸோ இந்த நேரங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் அதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த நேரத்துல என்ன தொந்தரவு வருவோம்னா, இந்த 4 to 6, 6 to 8 அந்த வெயிலுக்கு குறைஞ்சிருந்தாலும் இந்த மூட்டு சம்பந்தமான வலிகள் இருக்கு இல்லையா, நீர் கோத்துட்டு இருக்கும், மூட்டுல இருந்து நீர் கோத்த வலிகளோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அந்த ஈவினிங் மேல ஆச்சுன்னா வலி ஜாஸ்தியா இருக்கு. காலையெல்லாம் ஒன்றும் தெரியல, பட் ஈவினிங் மேல பார்த்தீங்கன்னா வலி ஜாஸ்தியா தெரியுது, ஒரு கம்ப்ளைண்ட் ஆகும். நீர் கோத்துக்கிட்டு அந்த பிரச்சனைகள், கால் வீக்கம் வரும். காலையில கால் வீக்கம், ஈவினிங் ஆக கால் வீக்கம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீர் சத்து அங்கே சரியா செரிமானம் ஆகல, உடம்புல அந்த நீருடைய தன்மை சரியா இதாகல. சரிங்களா? சோ இது வந்து நீர் சத்து சொல்றேன். இப்ப டைம் 4 to 6, 6 to 8, 8 மணி. அடுத்தது திருப்பியும் அது வந்து ஏறி எங்க வரும்னா 8 to 10 ஆக்னேயம். ஆக்னேய சக்கரத்துக்கு வந்து நேரம் வந்து இரவு 8ல இருந்து 10, 10ல இருந்து 12 வந்து பிரெயின் ஸ்பைனல் கார்டு. அதாவது ஆக்னேயோட உறுப்புன்னு பாத்தீங்கன்னா மூளை, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆர்கன் வந்து மூளை, அதோடைய தொடர்புக்குள்ள இது வந்து ஸ்பைனல் கார்டு, மூளையோட தொடர்புள்ள இந்த ஸ்பைனல் கார்டு. ஸோ 8 to 10 இந்த இடத்துல வந்து எனர்ஜி இருக்கும். ஸோ இந்த நேரத்துல இந்த 8 to 10, 10 to 12 வரைக்கும் யாருக்காச்சும் தலைவலி வர்றது, இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தலைபாரம் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேசா கிண்ணு ஒரு தலைபாரம் 8 to 10 வருது. பிபி ரேஸ் ஆகும் இந்த நேரத்துல வந்து 8 to 10, 10 to 12 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்னேய சக்கரத்தோட இது இருக்கும்போது இதாகும் போது சிலருக்கு இந்த பிபி பிளக்சுவேஷன்ல உடல் வந்து சில சமநிலை இல்லாம இருக்கும். இந்த மாதிரி நேரங்களே ஒரு சமநிலை இல்லைனாலே அந்த ஒரு டைமை வச்சு நீங்க ஒரு கால்குலேஷனுக்கு வந்துடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வந்து சக்கரால நமக்கு ஒரு பலகீனம் இருக்கு. ஸோ அந்த நேரத்தை அதை சரிப்படுத்த நம்ம உங்களுக்கிட்டே அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, மெடிடேஷன்ற அருமையான ட்ரீட்மெண்ட் உங்ககிட்ட இருக்கு. மற்ற எனர்ஜியை வந்து நீங்க அங்கே மனதாக நீங்க இது பண்ணாலும் சரி, அது உங்களால ஒருவேளை முடியல அப்படின்னா எங்களை மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட வந்து நீங்க அக்யூபஞ்சர் மூலமா அந்த எனர்ஜியை வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஸோ 12ல இருந்து இப்ப மூளை மற்றும் ஸ்பைனல் கார்ட்ல இப்போ 12ல இருந்து 12 மணி ஆரம்பிச்சு 2 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா பித்தப்பைக்கு வந்து அந்த இதுக்கு வரும் கர்ப்பப்பைக்கும் சினைப்பைக்கும், அதாவது மூலாதார சக்கரம். இங்க இருந்து ஆக்னையில இருந்து திருப்பி ஆகை மூலாதார சக்கரத்துக்கு வரும். நைட் வந்து 12 to 2 to 4 இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா மூலாதார சக்கரத்தோட நேரம். 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் மூலாதார சக்கரத்துல அதிகமான எனர்ஜி வந்து ஃப்ளோ இருக்கும். இந்த டைம்ல வந்து கண்டிப்பா வந்து இந்த நேரத்தை தூங்கணும்.
அப்படி தூங்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மூலாதார சக்கரம் அதுல எனர்ஜி வந்து உங்களுக்கு சரியா தூங்கலைன்னா அப்படின்னா கழிவுகள் வெளியேறாம். மூலாதார சக்கரம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், மூலாதார சக்கரம் தான் மோஷன் போறது, மலத்தை வந்து வெளியே சரியா போறதுக்கு மூலாதார சக்கரத்துல வந்து சக்தி ஒழுங்கா இருக்கணும். கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு மூலாதார சக்கரத்துல வந்து இருக்கணும். அப்ப இந்த 12 to 4ன்றது ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம். நைட்ல கண் விழிச்சு வேலை செய்யற சூழ்நிலைகள் இருந்தால் இந்த மூலாதார சக்கரம் பாதிப்படையும். பிற்காலத்துல டயபெட்டிஸ், உடல் பருமன், மன அழுத்தம். இந்த மூலாதார சக்கரம் வந்து மன அழுத்தத்துக்கு, கர்ப்பப்பைக்கும் மனத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. பாருங்க, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மனம் வந்து இதாயிடும் இல்லையா? இந்த பீரியட்ஸ் முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்மளால வந்து ஒரு சமநிலை இருக்க முடியாது, கோவம் வரும், டென்ஷன் ஆயிடுவோம். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஜுக்கு அப்புறம் மெனோபாஸ்க்கு அப்புறம் இந்த கர்ப்பப்பை சுருங்கல அப்படின்னா மனநோய்க்கு ஆளாக்கப்படுறோம். கர்ப்பப்பைக்கும் மனசுக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அது ரெஸ்ட் ஆகும். நமக்கு அந்த ரெஸ்ட் கிடைக்கல, அந்த நேரத்துல 12 to 4 கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நடு ராத்திரில பெயின் ஜாஸ்தி இருந்து இந்த மிட் நைட்ல வந்து பெயின் வர்றது, மிட் நைட்ல டைஜஷன் ஆகாம வந்து எழுந்து உட்காந்துப்பாங்க. 1 மணி கரெக்டா இந்த சொன்னாலே 12 to 2 1 மணி 2 மணிக்கு திடீர்னு நெஞ்சுக்கு மாதிரி டக்குன்னு வந்து நிற்கும், எரிச்சலா வந்து ஜீரணம் ஆகாது. ஏன்னா அதிகமான உணவு அது ஜீரணிக்கு தூங்க விடாம செஞ்சதுனால இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சைக்கிள். நம்ம உடம்பு வந்து உடல்ல வந்து நம்ம இயங்கக்கூடிய இந்த சைக்கிள். ஸோ இந்த சைக்கிளை வச்சு நம்ம வந்து கால்குலேட்டா பண்ண முடியும். நம்ம எப்படி இருக்கு, எந்த நேரத்துல நம்ம எப்படி நம்ம இது பண்ணிக்கணும்ன்றது ஓரளவுக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா நல்லா ஆரோக்கியமான ஒரு இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். புரிஞ்சுச்சா இது நான் சொன்னது? இது எந்த அளவுக்கு நம்ம இயற்கையும் நமக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்களா? இதுல இன்னொரு ஒரு இது சொல்றேன். ஏன்னா ஆக்சுவலா நான் வந்தது வந்து உடலை பத்தி பேச வந்தேன், பட் இது எங்கெங்கயோ பிலாசபி, ஆன்மீகம் எல்லாம் சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நான் வந்த காரணம் ஒண்ணு, போற காரணம் தான் இருக்கு. பரவாயில்ல. இது இந்த உலக அமைப்புக்கும் நமக்கும் இந்த தொடர்பு, இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இந்த தொடர்பு வந்து இன்னொரு அழகான ஒரு விஷயத்துல பார்க்கலாம். நம்ம இந்த 6 சக்கரங்களை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். இதோட இது பார்த்தோம். இந்த 6 சக்கரம் மட்டும் கிடையாது, பொதுவாக நம்ம பேசுறது 6 சக்கரம். இந்த 6 சக்கரங்கள் இருக்கு. பட் அதுக்கு இதுல பாத்தீங்கன்னா அதுக்கு ஆதாரமா இருக்கிறது வந்து சக்தி களம்னு சொல்லுவோம். இந்த சக்தி களம் வந்து ஒரு தனி சக்கரம், அது வந்து இது கிடையாது, இந்த மாதிரி ஃப்ளோ இல்லை. ஒரே இடத்துல இருந்து அந்த சக்தி களத்துல இருந்தா நமக்கு அந்த 6 சக்கரங்களுக்கு எனர்ஜி கிடைக்குது. சோ இந்த இடத்துல வந்து 7 சக்கரத்தை நம்ம பார்க்கறோம். 7வது சக்கரம் வந்து சகஸ்ராரம், அதாவது பிரைட்னஸ் சென்டர்னு சொல்லுவோம். மூலாதார சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7வது வந்து பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நடுவுல இந்த நெஞ்சு குழி இருக்கு இல்லையா, இந்த நெஞ்சு குழின்றத மத்தியம பகுதியில வந்து ரெட் போன் இது வந்து சேரும். இந்த நெஞ்சு குழி கரெக்டா அந்த ஹார்ட்டுடைய அடிப்பகுதி, இதுதான் வந்து சக்தி களம். இந்த இடத்துல வந்து என்னன்னா இங்க இருந்தா அந்த குண்டலினி சக்தி வந்து உற்பத்தி ஆகி மற்ற எல்லா இதுக்குமே நம்ம சப்ளை நடக்குது. அதை வந்து இதை வந்து இன்னைக்கு சக்கரமா சொல்ல மாட்டாங்க. மற்ற சிஸ்டம்ல வந்து சோலார் பிளெக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மணிப்பூரக சக்கரான்னு சொல்லுவாங்க. இது சொன்னாலும் சோலார் பிளெக்சஸ் தனியான ஒரு இதை வந்து நம்ம சொல்றோம். இது தவிர்த்து எப்படி வந்து நம்ம உடலுக்கு மேல வந்து பிரைட்னஸ் சென்டர் இருக்கோ, அதே மாதிரி நம்ம உடலுக்கு இந்த பூமிக்குள்ள ஒரு சக்கரம், பூமியோட தொடர்பு உள்ள சக்கரம். மூலாதாரம் வந்து பூமியோட தொடர்புன்னு சொல்ல முடியாது. மூலாதாரம் நம்ம உடம்புல இருக்க சக்கரம். 6 சக்கரங்கள்ல பூமியோட தொடர்பு உள்ள ஒரு சக்கரம், அது வந்து டார்க்னஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இருள் சக்கரம், ஒளி சக்கரம். இப்ப எண்ணி பாருங்க எத்தனை சக்கரம் மொத்தம் ஆகுதுன்னு. மொத்தம் வந்து 6 சக்கரம். 7வது ஒண்ணு வந்து சக்தி களம், அது ஒரு சக்கரம் 7வது. 8, 9 மொத்தம் 9 ஆச்சு. கிரகங்கள் எத்தனை இருக்கு? நவ கிரகங்கள். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், இதுதான் அண்டத்தில் உள்ள பிண்டத்தில்ன்றது அந்த காலத்துல சொல்றாங்க. அங்க இருக்கிற அந்த கிரக அமைப்புகள் நம்ம உடம்புலயும் இருக்கு. அது எப்படி சுத்துது? நான் இப்ப சொன்னல இப்படி சுத்துது, இது என்ன வடிவம்? எக்லிப்ஸ். அந்த எப்படி கிரகங்கள் சுத்துதோ அந்த அமைப்பு தான். ஆமா, 9 கோள்கள் எப்படி அமைப்பு இருக்கோ அந்த இது நம்ம உடம்புல இவ்வளவு அழகா. இதுதான் இறைவனோட படைப்பு. அந்த இறைவனோட படைப்பு எப்படி இருக்கு, அங்க இருக்கிறதா இங்க இருக்கு, அதுதான் இதுன்றது இதுதான் நம்ம கேட்போம். இந்த ஜீரணம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பேசிட்டு இருக்கணும். இந்த ஜீரணம் வந்து இதுக்கு வந்து ஒரு பரிமாணம். எவ்ரி இந்த 5 நான் சொன்ன 5 கோஷங்கள் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். மொத்தம் 5 கோஷங்கள் இருக்கு. முதல்ல நம்ம சாப்பிடுற உணவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ள போயிட்டு அது செரிமானம் ஆகும் இல்லையா? அந்த செரிமானம் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஆகும். இந்த 2 மணி நேரம் வந்து செரிமானம் ஆனப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னா பெருங்குடலுக்கு
பெருங்குடலுக்கு போயிட்டு இங்க வில்லைன்ற சொல்லக்கூடிய இதுல வந்து அது வந்து அதுல இருக்க சத்துக்கள் உறிஞ்சப்படும். அதுக்கு தேவையான அன்ன ரசத்துல இருந்து நமக்கு தேவையான சத்தை வந்து உறிஞ்சு அது ரத்தமாகுது. அதே நேரத்தில் நான் சொன்ன மண்ணீரல் வந்து இதை வந்து நமக்கு தேவையான அன்ன ரசத்தை எடுக்குது, உயிர் ரசத்தை வந்து மண்ணீரல் எடுத்து நம்ம உயிரை வளர்க்குது. இந்த அன்ன ரசம் என்ன ஆகுது அப்படின்னா 2 மணி நேரம் சிறுகுடல்ல, இந்த 2 மணி நேரம் வயிற்றுல இருந்துச்சா, சாப்பிட்ட உடனே 2 hours எங்க இருந்தது, வயிற்றுல இருந்தது. அடுத்த 2 மணி நேரம் எங்க இருக்கு, சிறுகுடல்ல ப்ராசஸ் நடக்குது. அடுத்த 2 மணி நேரம் 2 மணி நேரம் அது ஆனப்படும். அடுத்த 2 மணி நேரம் அது வந்து பெருங்குடல் இருக்கும். பெருங்குடல் எடுத்த உடனே அது வந்து இதாகாது. பெருங்குடல்லையும் பல மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் பெருங்குடலுக்கு உரியும். முக்கியமான இதெல்லாம் அங்கே விட்டதெல்லாம் இங்க எது தேவையோ அதெல்லாத்தையும் உறிஞ்சு வச்சு அங்கே ஒரு 2 hours ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் பெருங்குடலோட கடைசி பகுதிக்குள்ள 2 மணி நேரம் நிற்கும். மொத்தம் வந்து 8 மணி நேரம். இது ஒரு டைஜஷன் ப்ராசஸ் வந்து நம்ம சாப்பிட்டு 8 மணி நேரம் டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த 8 மணி நேரம் டைஜஷன் ப்ராசஸ் நடந்தாதான் இது அன்னரசம் உடல் தேகத்துக்கு அந்த முதல்ல டைஜஷன் நடந்தப்ப அன்னரசம் எடுக்கப்படுது. 4வது மணி நேரத்துல அன்னரசமா மாறுது. அது வந்து உடலை பலப்படுத்தும். அடுத்தது அன்னரசத்துல இருந்து நமக்கு உயிர் பெறப்படுது. அது உயிர் உடல் நான் சொன்னேன். நான் 6 மணி நேரமா அந்த அடுத்த 2 மணி நேரம், அது 6வது மணி நேரங்கள், 6 மணி நேரம் அந்த டைம்ல வந்து உயிருக்கு சக்தியை கொடுக்குது. அடுத்த 2 மணி நேரம் மனதுக்கு தேவையான சக்தியை வந்து உடல் எடுக்குது. இந்த ஒரே உணவு தான் உடலுக்கு, உயிருக்கு, மனதுக்கு, ஆன்மாவுக்கு அப்படின்னு இந்த பகுதியை 8 மணி நேரம் ஜீரணம் நடக்குது. வெறும் ஜீரணம் உடலுக்கு மட்டும் நடக்கிறது கிடையாது. சோ இந்த ஜீரண சைக்கிள, இந்த 8 மணி நேர சைக்கிள வந்து நீங்க என்ன செய்றீங்க, காலையில சாப்பிடுறீங்க. இட்லி பூரி ஏதோ காலைல சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ஒரு கரெக்டா ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு காஃபி போயிடுச்சுங்களா. அப்போ அது முடிஞ்ச அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ், மிக்சரு, சிப்ஸ் ஏதாச்சும் அது உள்ள போயிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு காஃபியோடய சேர்த்து உள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு ஆச்சா. இப்ப என்ன ஆச்சு, 8 மணி நேரம் டைஜஷன் நடந்ததா உடம்புல, 3 மணி நேரத்துல கட் பண்ணிட்டீங்க. அப்போ இந்த உடம்புக்கு 3 மணி நேரத்துல என்ன ஆகுதுன்னா 2 மணி நேரம் வயிற்றுல இருந்துச்சு. இந்த 1 மணி நேரம் கொஞ்சோண்டு உடம்புக்கு சேரத்துக்குள்ள உங்க டைஜஷன் ப்ராசஸ் போட்டாச்சு, திருப்பி வயிற்றுக்கு போட்டாச்சு. அது என்ன செய்யும், திருப்பி மைண்ட் அடுத்து ஜீர்ணிக்கிறது தான் வேலைக்கும். அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் எங்க இருந்தவங்க அப்படி இருக்கும்போது எப்படி உங்க உயிராற்றல் வளரும், எப்படி மனமாற்றல் வளரும்? அப்ப உயிராற்றலும் மனமாற்றலும் சேர்ந்து வளர்ந்தாதான் மனிதன். வெறும் உடல் மட்டும் வளர்ந்தா மனுஷன் கிடையாது. அது எப்படி இருக்கும், மிருகமும் மனிதனும் வித்தியாசம் இல்லாம இருக்கும். நம்மனால அடுத்த தாட்டே நமக்கு வராது. நம்ம கேள்வி ஞானம்ன்றத, கேள்வி அறிதல், நம்மளை பத்தி அறிதல், அந்த மெடிடேஷன் இந்த மாதிரி ஒரு நடக்காது உடம்புல. இப்படி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நடக்காது. அதனாலதான் யோகிகள் 2 வேளை சாப்பிட்டாங்க. 8 மணி நேரம் கழிச்சுதான் சாப்பிடுவாங்க. ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா திருப்பி 8 மணி நேரம் கழிச்சு அவங்க மனம் சுத்தமான அப்புறம் தான் அடுத்த வேலையை சாப்பிடுவாங்க. புரிஞ்சுங்களா ஏன் அவங்க அப்படி சாப்பிடுறாங்கன்னு? அப்பதான் ஆரோக்கியம். முழு மனிதனா அப்பதான் நம்ம வர முடியும். முழு மனிதனா வந்தாதான் மனநலம் நல்லா இருக்கும். இந்த 8 மணி நேரம் ஜீரணம் சரியா நடந்தாலுடைய மனசு வந்து நல்ல ஒரு மனதுக்கு சக்தி கிடைக்காது. அப்ப என்ன ஆகும், யாரை பார்த்தாலும் போகும், சந்தேகத்தோடயே தான் பார்ப்போம். பக்கத்துல யாராவது பேசுறாங்க கூட திருச்சி பேசுறாங்க, ஏதோ ஒரு காரணமா இருக்கும், அவன்கிட்ட பணம் வந்ததான் ட்ரை பண்றோம். எண்ணம் எப்படியோ போகும். யாரையும் நம்ம நம்புற அந்த ஒரு எண்ணம் மனசுல வந்து அந்த ஒரு இது இருக்காது. ஒரு பயம், ஒரு நிலைப்புத்தன்மை இல்லாமையே வந்து மனசு இருக்கும். உயிரும் அதேதான். அந்த உயிர் மனம் 2மே வந்து வளர்ச்சி அடையாம போகும். அப்ப ஆன்ம நிலையை வந்து நம்ம உணர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுது. இப்போ உணவு, நான் சொன்னது இந்த 3த்துக்கும் உள்ள தொடர்பு நான் ஆரம்பத்தில் சொன்னேன். மனம், உயிர், உடல். சோ இந்த உடலுக்காக சாப்பிடுற உணவு எங்க கொண்டு போகுது, நம்ம ஆன்ம வளர்ச்சிக்கே அது வந்து வித்துடுது. சோ அதை நம்ம தெரிஞ்சு நம்ம இதை வந்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த உடலை வளர்க்கறதோட உயிரையும் வளர்த்து மனதையும் வளர்த்து பண்ணணும். சரிங்களா? இதுதான் நம்ம மறக்காம சொல்லணும்னு நினைச்சேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? அப்ப லஞ்ச் சாப்பிடக்கூடாதா? 8 மணி நேரம் டைம் வச்சு இப்ப வந்து காலையில வந்து எழுந்த உடனே ஒரு நீர் ஆகாரம் சாப்பிட்டுக்கலாம். நீர் ஆகாரம்னா நான் இப்ப காலைல சொன்னேன் இல்லையா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த சமபங்கா வந்து எலுமிச்சை சாறு, இஞ்சி சாறு, தேன், இது வந்து நீர் ஆகாரம். இந்த காஃபி டீ வந்து நீர் ஆகாரம், திடப்பொருள், திடமான. ஏன்னா பாலோட இது வந்து திடம் தான்.
நீர் ஆகாரம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க சாப்பிட்ற நடுவில் நீங்க எவ்வளவு தண்ணி வேணா குடிச்சுக்கலாம். தண்ணி வந்து உங்களோட எனர்ஜி ஃப்ளோ வந்து கெடுக்காது, உங்க டைஜஷன் இது பண்ணாது. அது வந்து உடம்புக்கு தேவையான வாட்டரா தான் வந்து இருக்கு. இப்ப நீர் ஆகாரமா நீங்க எடுத்துக்கலாம். ஒரு கிரீன் டீ எடுத்துக்கலாம் காலையில எழுந்த உடனே. காலையில உணவுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா டிஃபன். சோ டிஃபனை விட இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்றேன்னா இன்னொரு சிறப்பான முதிரை. நான் டைமிங் சொல்லிட்டே வந்தேன் உங்களுக்கு, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு நேரம் இருக்கு அப்படின்னு. சோ 8 to 10 உணவு நேரம், 10 to 12 அதை கிரகிக்கிற நேரம், அது உயிர் சக்தியை கிரகிக்கிற நேரம். அந்த 8 to 10ல நீங்க உயிருள்ள உணவை சாப்பிட்டீங்கன்னா, உயிர்த்தன்மை உள்ள உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னும் சிறப்பு. உயிரூட்டப்பட்ட உணவு இல்ல உயிருள்ள உணவு. உயிருள்ள உணவுனா என்ன? பழங்கள். அது வந்து உயிரோட நீங்க பிச்சு எடுத்துட்டாலும் அது உயிரோட இருக்கும். அதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அதுக்கு. அதை போயிட்டு அதுக்கு விதையை போட்டா திருப்பி உயிர் வந்து உயிரோட அது வரப்போகுது. அது உயிர் உள்ள உணவு. சில இதுல இல்லையா, பச்சை பயிறு, சுண்டல் இதெல்லாம் வந்து முளைக்கட்டை வச்சீங்கன்னா உயிர் ஊட்டப்பட்ட உணவு, அதுக்கு உயிர் இருக்கு. இந்த மாதிரியான உணவு வந்து காலை நேரத்துல சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல், அந்த உயிர் உடல்னு சொன்னா இல்லையா, அந்த உயிர் உடலுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்துல காலையில இது சிறப்பான உணவு. காலையில எப்பயுமே சாப்பிடுறது சன் குக்கர், இயற்கையே சமைத்த உணவு, இல்லைன்னா நம்ம சமைத்த உணவு. இங்க முக்கியமான சமைத்த உணவுன்னு நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ற ஞாபகம் வந்துச்சு. நம்ம எப்பயுமே வந்து நான் முதலே சொன்ன தயிர், பால் சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடலாம். ஏன் காரணம் அப்படின்னா அது ப்ரீ டைஜஸ்டட், ஏற்கனவே சமைக்கப்பட்ட உணவு அப்படின்னு சொன்னேன். சோ அதை சாப்பிடலாம். எப்பயுமே நம்ம மனித உடல் எப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட முடியாது, ஜீரணிக்கிற சக்தி அவ்வளவு கிடையாது நமக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கு மட்டுமே நெருப்பை கையாளக்கூடிய திறன் உண்டு. எந்த ஒரு உயிரினத்துக்கும் நெருப்பை வந்து கையாள முடியாது. மனிதன் மட்டுமே தன்னோட மனதை கொண்டு நெருப்பை வந்து கண்ட்ரோல் வச்சிருக்க முடியும். அந்த நெருப்பை கண்ட்ரோல் பண்றதுனாலதான் மனிதன் வந்து சர்வ வல்லமையோட இருக்கான். மற்ற எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறதுக்கு காரணம் என்ன? நெருப்புன்ற அந்த தன்மையை நம்மனால ஆட்டி படைக்க முடிஞ்சதுனாலதான், நம்ம கண்ட்ரோல் வச்சதுனாலதான் நம்ம இந்த அளவுக்கு இந்த எக்கோ சிஸ்டத்துல மனிதன் வந்து உயர்ந்த இடத்துல எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. அந்த நெருப்பை பயன்படுத்தி தான் நம்ம உணவும் போடும். ஒண்ணு அது இயற்கையா சுட்டு இருக்கணும், அதாவது சூரியன் சுட்டது, சூரியன் சமைத்த கனி வகைகள், ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் வந்து நேச்சுரலா சூரியன்ல வந்து அதோட இதுல வந்து நேச்சுரலா நடக்கிறது. இது வந்து இவங்களா ஹீட் பண்ணி சாப்பிடுறது நல்லது கிடையாது. நேச்சுரலா சாப்பிடும். மாப்பிள்ளலாம் வருது, சீசன் வந்துச்சுன்னா கல்லு போட்டு அந்த ஹீட்ல வந்து இது பண்ணி பழங்கள், வாழைப்பழம் எல்லாமே இப்ப இந்த மாதிரி பண்ணாங்க நேச்சுரலா. ஒண்ணு அது வந்து இது பண்ணிருக்கணும். இல்லையா நம்ம இந்த மாதிரி முளைக்கேட்ட தானியங்கள் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேக விட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா இது நிறைய கான்ட்ரோவர்ஷியல் இருக்கு. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முளைக்கேட்ட தானியங்கள் அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. நம்ம அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது, ஆராயணும். அது உண்மையா அப்படியே சாப்பிட்டா நல்லதுதானா? நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதே நேரத்துல அதுல சால்மோனல்லான்ற மாதிரியான சில நுண்ணுயிர்கள் அதுல உருவாகுது. இது வளரும் போதே அதுவும் சேர்த்து அந்த பாக்டீரியா சேர்ந்து வளர்ந்துருது. அப்ப நீங்க அதை வந்து அரை வேக்காடுல ஆஃப் பாயில் ரொம்ப ஃபுல்லா போட்டு சமைக்க கூடாது. ஸோ அந்த அரை வேக்காடுல வந்து சமைச்சு இதை சாப்பிட்டோம். ஒண்ணு இயற்கையே வந்து சமைச்ச உணவு, இல்லைன்னா உழைக்கட்டி உயிர் ஊட்டப்பட்ட உணவுகள் காலையில சாப்பிடுறது, இந்த நேரத்துல சாப்பிடுறது ரொம்ப சிறப்பு. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 6 hours உங்க பட்டியை கவனிக்கும். ஒரு 6 மணி நேரம் இல்ல 8 மணி நேரம் நீங்க காலையில நீங்க தேவையான அளவு சாப்பிடலாம், ரொம்ப கம்மியா அப்படிலாம் கிடையாது. நீங்க பசிக்கேற்ற அளவுக்கு நல்ல மென்னு சாப்பிடுங்க, நல்ல மென்னு நிதானமா மென்னு சாப்பிடுங்க. தண்ணி குடிக்கூடாது. சாப்பிடும் போது எந்த காரணத்துக்கு கொண்டும் பக்கத்தில் தண்ணி வச்சுக்க கூடாது. ஏன் காரணம்? நான் அப்பயே சொன்னேன், இது அக்னியில் சம்பந்தப்பட்டது, நெருப்பு சம்பந்தப்பட்டது, மணிபூரக சக்கரம். இதுதான் ஜீரணத்துக்கு அடிப்படை. இந்த நெருப்புன்றது நீர் தன்மை, நீர் நெருப்பு, ஆசிட் கண்டக்ட்ல நம்ம இதுல இருக்கு. நீங்க நெருப்புல போய் தண்ணியை ஊத்துற என்ன ஆகும்? அணைஞ்சு போயிடும். அப்ப நெருப்பு இல்லைன்னா ஜீரணம் ஆகுமா? ஆகாது. அதனால தண்ணி வந்து பக்கத்துல வச்சுக்கவே கூடாது. பெரியவங்க சொல்லுவாங்க தண்ணியை வச்சுட்டு வந்து வண்டியில கொட்டுவாங்க அந்த காலத்துல. இப்ப யாரும் சொல்றதுக்கு இல்லை, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? சோ தண்ணியை வந்து பக்கத்துல வச்சுக்க கூடாது. பக்கத்துல சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி குடிங்க, தப்பு கிடையாது. அதுவும் தேவையான அளவு தான் சொன்னேன். வெறும் டபடபான ஒரு சொம்பு தண்ணியெல்லாம் குடிக்க கூடாது, சப்பி குடிங்க. அந்த சப்பி குடிச்சா மட்டும்தான் உங்க நாக்கு அந்த ருசியை வந்து கொஞ்ச நேரம் தண்ணியா இருந்தாலும் அது உமிழ் நீரோட மிக்ஸ் பண்ணணும். இந்த உமிழ் நீர் வந்து அதுவும் நெருப்பு தன்மை கொடுத்து, வயிறு வந்து வயிறுடைய செக்ரீஷன் இருக்கு, அதுதான் உமிழ் நீர் தான். அந்த உமிழ் நீர் வேற ஒரு ஆல்கலைன் ஃபார்ம்ல அது இருக்கு. இது ஆசிட் ஃபார்ம், இது ஆல்கலைன் ஃபார்ம், அவ்வளவுதான்.
பாதி டைஜஷன் உடம்புல நடக்கக்கூடியது உமிழ்நீர்ல தான் 50% டைஜஷன் நடக்குது. அந்த அமிலேஸ்ன்ற ஒரு புரோட்டீன், அது இது உமிழ்நீர். அந்த அமிலேஸ் வந்து பாதி கார்போஹைட்ரேட் இங்கே டைஜஸ்ட் பண்ணிடுது, அங்கதான் பண்ண முடியும். அதாவது இங்க பண்ணிடுது, மிச்சம் இங்கே பண்ணது கிடையாது. கார்போஹைட்ரேட்டை ஜீர்ணிக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ் வந்து அமிலேஸ் என்ற என்சைம்ஸ் நம்ம உமிழ்நீர்ல மட்டும்தான் இருக்கு, வயிறுல கிடையாது. சரிங்களா? புரோட்டீன்ஸ் மற்ற ஒரு இதுதான் வந்து இது வயிறுல நடக்கும். ஸோ நீங்க சாப்பிடக்கூடிய உணவு இங்கேயே ஜீரணம் ஆயிடணும், இங்கேயே நல்லா மென்னு கூலா சாப்பிடணும். நொறுகத்தின்னா 100 ஆயிடும். நல்ல நொறுகு சாப்பிடணும், நல்லா சூ பண்ணி தண்ணி குடிக்காம சாப்பிட்டா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுக்கும். 5 நிமிஷத்துல சாப்பிட்டு எழுந்துச்சீங்கன்னா உங்களுக்கு தான் கேடு. அது வந்து சத்தமா 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்து என்ன நம்ம அதுக்கு தானே நம்ம உடல் ஆரோக்கியம் தானே நமக்கு அடிப்படை. அது இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை. எவ்வளவு அவசரமா ஓடி பணம் சம்பாதிச்சு கடைசியில் எங்க போய் கொடுக்க போறீங்க? எங்க தான் வந்து கொடுக்க போறீங்க இல்லையா? அதான் நாங்க ஆரோக்கியத்தை பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், இதுதான் சொல்லணும். அதை நீங்க முதல்ல ஃபாலோ பண்ணிட்டு அந்த பிரச்சனையே இல்லைல்ல. நல்ல மென்னு சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. ஜீரணம் தான் அடிப்படை எல்லாத்துக்கும். ஸோ நல்ல மென்னு சாப்பிடுங்க, வேக விட்ட உணவுகளை சாப்பிடுங்க. வேக விட்ட உணவு போது அங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு சமையல். ஏன்னா சமையல் கட்டுல தான் வந்து ஆரோக்கியமே இருக்கு இல்லையா? எல்லாரும் பெரியவங்க எல்லாரும் இருக்கிறோம், சமையல் கட்டுல தான் ஆரோக்கியம் இருக்கு. உங்ககிட்ட தான் உங்க குடும்பத்தோட ஆரோக்கியம் இருக்கு. உங்களோட அவசரத்துல இங்க சமைக்க கூடாது. டைம் எடுத்து பொறுமையா சமைக்கணும், நல்ல மனநிலை வேணும். அது சமைக்கும் போது நம்ம வந்து இப்ப ஸ்டவ்ல நம்ம பண்றோம் இல்லையா, ஃபிளேம் வச்சு நம்ம வந்து ஹீட் பண்றோம் இல்லையா, இதை வந்து எப்பயுமே சிம்ல வச்சு சமைக்கிறது தான் உத்தமம், பெஸ்ட். சிம்ல தான் சமைக்கணும். நீங்க ஹை பிளேம்ல வச்சு நீங்க ஒண்ணு செய்வீங்க அப்படின்னா, ஹை பிளேம்ல வந்து ஹீட்ல செய்யும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பொருளை நெருப்புல போட்டு ஹை ஹீட்ல போட்டீங்கன்னா அது என்னவா மாறும்? கரி, கார்பன். நமக்கு தேவை கார்பனா? தேவை கார்போஹைட்ரேட், ஆக்சிஜன் தான் தேவை, கார்பன் நமக்கு தேவை கிடையாது. அது கழிவு, நம்ம உடம்பை விட்டு வெளியே போக வைக்க அந்த கழிவை நல்லா ஃபுல் ஃபிளேம்ல வச்சு ஒரு பஜ்ஜி பக்கோடா ஃபிஷ் அது இது நல்லா வறுத்து சாப்பிடுறோமா, என்ன ஆகும்? வெறும் கார்பன் தான் சாப்பிடுறீங்க. அதுல ஒரு சத்தும் உங்களுக்கு மிஞ்சாது, வெறும் கழிவு தான். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. சோ எண்ணெயில ஃபுல் ஃபிளேம்ல எப்பயுமே சம்திங் ஏதாச்சும் அப்படியே உங்களுக்கு ஒரு வடை குழந்தைங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படின்னா கூட சிம்பிளா வச்சு செய்யுங்க. என்ன இங்க ஒரு 10 நிமிஷத்துல ஆகிற வேலை இது 20 நிமிஷம் டைம் எடுக்கும். டபுள் த அமௌண்ட் ஆகும். ஆரோக்கியம் உங்களுக்கு காக்கப்படும். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்க எல்லாரும் வீட்டில் இருக்க ஆரோக்கியம் ஏற்படும். நமக்கு தேவை சத்து, வெறும் கார்பன் கிடையாது. சோ சமைக்கும் போது சிம்பிளா வச்சு சமைக்க. எண்ணெயில பொரிச்சு சாப்பிடுற பழக்கம் நம்ம இதுல வந்து நம்ம மனித சமுதாயத்துல ரொம்ப ரீசெண்டா வந்தது. எண்ணெய்ன்றது வந்து ரொம்ப ரீசெண்டாக வந்தது. அதுக்கு முன்னாடி எண்ணெய்னா கிடையாது. ஒண்ணு சுட்டு சாப்பிடுவாங்க இல்லையா, இல்லைன்னா கொதிக்க வச்சு சாப்பிடுவாங்க. கூட்டு பொரியல் இதுதான் நம்ம இது. இப்ப எண்ணெயில வச்சு இது பழகிட்டோம் ரீசெண்டா. அது ஆக்சுவலா ஒரு நல்ல உணவு கிடையாது, ஜீரணம் ஆகாது, ஜீரணத்தை கெடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயில பொரிச்சது பேக்கரி பக்கம் போகாதீங்க. பஜ்ஜி பக்கோடா மிக்சர் சிப்ஸ் சாப்பிடாதீங்க. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே வராது. எண்ணெயில பொரிச்ச உணவு சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷன் வந்து தப்பிக்க முடியாது. கண்டிப்பா கான்ஸ்டிபேஷன் இருக்கும். நீங்க என்னதான் காலையில மோஷன் போன மாதிரி இருந்தாலும் அழுக்கு பின்னாடி தங்கிடும். குடல் வந்து ரிங் மாதிரி இருக்கும், வளைவு அந்த வளைவுகள்ல போய் தங்கிடும். அது உள்ள போய் அளவுக்கு ஒரு டைமுக்கு மேல போச்சுன்னா என்ன ஆகும்? கிருமிகள் உற்பத்தி ஆகும். கிருமிகள் உற்பத்தி ஆனா ரத்தம் கேடும். ரத்தம் கேட்டா ஊர்ல வேற எல்லா பண்டை காய்ச்சல் சிக்கன் குனியா எல்லாம் உங்களுக்கு வரும். லைனா வர வர நீங்களும் அதை வாங்கிட்டே இருப்பீங்க. புரியுதுங்களா? சோ உடல் சுத்தம் உள்ள சுத்தமா இருந்துச்சுன்னா எந்த நோயும் வராது. நீங்க இந்த நோயெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த சீசன் இன்ஃபெக்ஷன் வருது, அந்த ஜுரம் வருது, இந்த ஜுரம் எதுவும் வராது. உடல்ல மட்டும் ஆரோக்கியமா நல்லது சுத்தமா உடல்ல அந்த உடல் நட சுத்தம் இருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் நீங்க பார்த்து பயப்பட வேண்டாம். போய் தடுப்பூசி போடுறேன், அந்த ஊசி போடுறேன், இது வராம நான் தடுத்துக்கிறேன். உங்க உடம்புக்குள்ள எல்லா இதுவும் இருக்கு, எல்லா இதுவும் இருக்கு. ஆனா அதை வந்து நீங்க சரியா வச்சிருக்கணும். அதுக்கான பக்குவ நிலையை நீங்க வச்சிருந்தாதான் அது செயல்படும். அதுவே ஏற்கனவே ஜுரத்துல இருக்கு, உள்ள உடம்பே படுத்துச்சுன்னா அது எங்க இருந்து வேலை செய்யும் இல்லையா? சோ அதுதான். சோ எண்ணெயில பொரிச்ச உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க, டோட்டலா ஸ்டாப் பண்ணுங்க. அது நமக்கான உணவே கிடையாது. எண்ணெயில பொரிச்சு சாப்பிடுற உணவு நமக்கான உணவு கிடையாது. நம்ம வந்து பழகிக்கிட்டோம், அது புதுசா வந்தது. சோ அவியல் பொரியல் வேக விட்ட உணவுகள் சாப்பிடுங்க. செய்யும் போதுல அவியல் பொரியல்லாம் அவசரத்துல செய்யாதீங்க, சிம்ல வச்சு செய்யுங்க. அட்லீஸ்ட் மீடியம்லயாச்சு. ஃபுல் ஹை பிளேம்ல வச்சீங்கன்னா நீங்க செய்யக்கூடியதெல்லாம் கருகின போன கார்பன் தான் நீங்க சாப்பிடுறீங்க.
அது நமக்கு உடம்புக்கு தேவையில்லாத பொருள். நம்ம சத்தே கிடைக்காம சும்மா ஏதோ வயிற்றுக்கு போட்டுட்டு பசி மட்டும் அடங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஸோ சத்து கிடைக்காம போயிடும். நம்ம உடல் வந்து எதை ஏத்துக்குமோ அதை தான் ஏத்துக்கும். எல்லா தாவர வகைகளையும் நம்ம சாப்பிட முடியுதா? முடியாது. அதே பாய்சனஸ் ஃபுட் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் நம்ம ஒன்றும் சாப்பிட முடியாது. அப்ப நம்ம அது மாதிரி சாப்பிட்டோன்னே உடம்புல கொஞ்சம் வாமிட் ஆகும், இல்லை பேரியாகும், இல்லை அதுக்கும் சீரியஸான ஒரு பிரச்சனைகள் கூட வரலாம். இப்ப நம்ம நான்வெஜ் சாப்பிடுறோம், நமக்கு என்ன ஆகுது? உடல் ஒத்துக்குது, எடுத்துக்குது. இல்லை உண்மையா தான் பேசுறேன், நான் டாக்டரா பேசுறேன், இங்க ஸ்பிரிச்சுவலா பேச முடியாது. அதனால நான் டாக்டரா இங்க வந்திருக்கேன். பட் என்ன ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருந்தாலும் யதார்த்தம் அப்படின்றதும் நம்ம ரீசனிங்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது அடிப்படையில இதை நான் இதெல்லாம் வந்து இதை நான் சொல்றது வந்து இது என்னோட கருத்து தான். இதை வந்து நீங்க அதை நான் சொல்றது சரின்னா அதை வந்து நீங்க கேளுங்க, நீங்களே அதை ரீசனிங் பண்ணுங்க, அதை உடனே எடுத்துக்க வேண்டாம். இப்ப சொல்றது எல்லாமே அப்படிதான். இது வந்து நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து புத்தக அறிவு கிடையாது. இதெல்லாம் வந்து எங்க காலேஜ்ல, எனக்கு வந்து மெடிக்கல் காலேஜ்லாம் இது நான் கத்துக்கிட்ட விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து குருமார்கள் வழியா. அது குருமார்கள்னா இப்ப என்னோட அம்மாவுடைய பாட்டன், என்னோட குரு அவர் யாருன்னா வேதாத்ரி மகரிஷி மகான் அவர்களும் எங்க தாத்தாவும், எனக்கு தாத்தா என்னோட அம்மா 2 பேரும் வந்து ஆன்மீக நண்பர்கள். பரஞ்சோதி மகானிடம் ஒன்னா தீட்சை வாங்க. அவங்க 2 பேருமே பரஞ்சோதி மகான் கிட்டதான் வந்து சிஷ்யர்கள். 2 பேரும் இணக்கமான நண்பர்கள், ஆன்மீக நண்பர்கள். எங்க தாத்தா வந்து ரிஷிகேஷ்ல இருந்தார். ஸோ அவர் மூலமாகவும் பல மகான்கள் மூலமாகவும் தியான முறையில அந்த மனதை பயன்படுத்தி இதெல்லாம் இந்த கேள்வி எனக்கும் இருந்தது. ஏன்னா இந்த இயற்கை மருத்துவத்துல வந்து நான்வெஜ் வந்து அக்செப்டட் கிடையாது. நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது, இது வந்து நோயை உருவாக்கும் அப்படின்னும் போது இது எனக்குள்ள கேள்விகள் தான். இது வந்து நான் அப்படியே நான் எடுத்துக்கல, நான் படிச்சத உடனே அப்படி நான் இது பண்ணல, இது ரீசனிங் பண்ண. நான் இது எப்படியும் தியானத்தின் மூலமாக இதையே நான் கேள்வியா கேட்கிறேன். குருமார்கள் கிட்ட கேட்கும்போது இப்படி வந்ததான் நான் இந்த விஷயம் பேசின விஷயங்கள், இந்த சக்கரங்கள் பத்தி இதெல்லாம் இப்படிதான். இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்ல கிடையாது, இதெல்லாம் வந்து அதுல பார்க்க முடியாது. சோ இது மாதிரியான இதுல எனக்கு என்ன ஒரு அனுபவம், என்னோட இது பகிர்ந்துக்கிறது. நான்வெஜ் சாப்பிடுறோம், சாப்பிட்ட ஜீரணமாகுது, அது உடம்பு விட்டு வெளியே போயிடும். அப்போ அது அக்செப்ட் ஆகுது. இப்ப வந்து காட்டுல இருக்க விலங்குகள் எப்படி சாப்பிடுதுன்னு பச்சையா சாப்பிடுது. பச்சையா நம்மளால சாப்பிட முடியாது. பச்சையா சாப்பிட்டா நமக்கு ஜீரணமாக குடல் ஒட்டி நமக்கு வந்து ஆப்ரேஷன் போற அளவுக்கு கூட நம்ம வந்து குடலை வந்து இது பண்ண வேண்டியிருக்கும். ஆனா நான் சொன்ன அதே விஷயம் தான், நெருப்புன்ற ஒரு விஷயத்த நம்மளால அடக்க முடிஞ்சதுனால அதை சுட்டு அதை வந்து ப்ரீ டைஜஸ்டட், நம்ம வந்து ஏற்கனவே அதுக்கான செரிமானத்தை நம்ம இங்க செஞ்சிடறோம். பாதி செரிமானத்தை வந்து உஷ்ணத்தை கொடுத்து அங்க செஞ்சு நம்ம சாப்பிட்றதுனால உள்ள ஜீரணம் ஆயிடுது. சரிங்களா? சோ அதனால நான்வெஜ் சாப்பிடலாம். பட் எல்லாருக்கும் அது ஒத்துக்குமா அப்படின்றதுதான் இங்க ஒத்துக்கும், உடல் ஒத்துக்கும். பட் அது என்ன செய்யும், அது நல்லதா கெட்டதான்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது இல்லை. யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களும் யோகிகளும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தா, நான்வெஜ்ன்றது என்ன, மசில் பார்ட், தசை அப்படின்னு சொன்னேன். தசை எதை குறிக்குது, மூலாதார சக்கரம் நான் சொன்னேன். தசைக்கும் மூலாதார சக்கரத்துக்கும் இருக்கு. இப்ப நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா உங்க சக்கரம், உங்க குண்டலினி எனர்ஜி மூலாதாரத்திலேயே தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும், உங்களோட இகலோக, இந்த இகலோக வாழ்க்கை சம்பந்தமாவே தான் உங்க தாட்ஸ் இருக்கும். உங்க பிரச்சனைகள் வந்து இருக்கும், ஒரு நிலைப்பு தன்மை இருக்காது. இந்த மூலாதார சக்கரத்துக்கு மனம், இந்த மனதோட தன்மை என்ன அப்படின்னா, மூலாதார சக்கரத்திலேயே நம்ம அந்த எனர்ஜி நின்றுச்சுன்னா கிரவுண்டிங் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. கிரவுண்டிங்னா ஒரு நிலைப்பு தன்மை இருக்காது, ஒரு பயம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். நாளையை பற்றிய பயம், நமக்கு வாழ்க்கையை பற்றிய பயம், ஒரு பயம், எப்பயுமே பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுல இருந்து வெளியே வர முடியாது. ஸோ இந்த நான்வெஜ் சாப்பிட்டா என்ன ஆகும்னா, இந்த சக்கராஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ரீ ஃப்ளோ ஆஃப் குண்டலினி எனர்ஜி வந்து வராது. ஏன்னா இந்த சக்கரா நம்ம சாப்பிட்ற உணவு தான் நான் சொன்னேன், உயிர் உடலா மாறிச்சு, மன உடலா மாறி கடைசியா விந்து ஸ்போனிதமா மாறி அதுல இருந்தா நமக்கு எனர்ஜின்றது சொன்னது, குண்டலினி சக்தி. அப்ப நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் அந்த எனர்ஜி ஃபார்மா மாறும். அப்ப அந்த மாலிகுலர் வெயிட் அதிகமா இருந்துச்சுன்னா, அதோட வெயிட் நீங்க சாப்பிட்ற ஃபுட்டோட இது அதிகமா இருக்குன்னா அவங்களோட எனர்ஜி ரைஸ் ஆகிறதுல தடைப்படும். அதாவது சாதாரண பொதுவான மனிதர்கள், பாமரர்கள், இந்த யோக சம்பந்தமான விருப்பம் இல்லாம சாப்பிடுறோம், குழந்தை குட்டியை பெற்றோம், இப்படியே இருந்துட்டு போயிடும், எதை பற்றியும் கவலை இல்லை, ஜஸ்ட் இந்த வேர்லி லைஃப் மட்டும்னா சாப்பிட்டுக்கலாம், அவங்களுக்கு அது போதும்.
அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை விட்டு நம்ம வந்து மேல வரணும், இதுதான் வாழ்க்கை இல்லை, இதோட ஒரு வாழ்க்கை நம்ம இது நம்ம நினைக்கிறதும் இல்லை, இது உடம்போட நம்ம முடிஞ்சிடறது இல்லை, அதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கிறத நமக்கு ஆராயணும் அப்படின்னா இது தடையா ஏற்படும், இது தடையை கொடுக்கும். சோ படிக்கிற பசங்களும் யோகிகளுக்கும் இது வந்து தடை தான். ஏன்னா படிக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு எனர்ஜி ரைஸ் ஆகும். ஸோ அந்த எனர்ஜி ரைஸ் வந்து இதுல இருந்தாலும் குழந்தைங்களுக்கும் அந்த பசங்களுக்கு இதானாதான் கான்சென்ட்ரேஷன் பவர் இருக்கும். இல்லைன்னா அவங்க தாட்ஸ் எல்லாமே இகலோக விஷயங்கள், இங்க நடக்கிற டிவி பார்த்தோம் அது பார்த்தோம் மனசு கெட்டு போயிடும். ஸோ அவங்களுக்கு நாலேஜ் வந்து கெடுதி. இதே வந்து உழைக்கும் வர்க்கம் இருக்காங்க, உழைக்கும் மனிதர்கள் இருக்காங்க, டெய்லி கூலி வேலை செஞ்சாகணும், பில்டிங் பண்றாங்க, அவங்களுக்கு மசில்ஸ் வச்சுதான் அவங்களுக்கு பவர், தசைகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவங்களுக்கு. அவங்க போயிட்டு வெறும் காயை சாப்பிட்டுட்டு இருந்தா முடியுமா? முடியாது. சோ அவங்களுக்கு அது சரி, மாமிசம் சாப்பிடுறது சரியா இருக்கு. இந்த இது மாதிரி யோக நிலைகளையும் படிக்கிற பசங்களுக்கும் மாமிசம் ஆகாது, இவ்வளவுதான். சோ அது ஆகுமா, யாருக்கு வேணுமோ எடுத்துக்கலாம், யாருக்கு கூடாதோ அவங்க எடுக்கக்கூடாது. மாமிசம் கண்டிப்பா கழிவுகளை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம நான் பிஹெச் வேல்யூன்னு ஒண்ணு சொன்னேன். இந்த ரத்தத்துல வந்து இந்த அழுக்கு, இதுதான் நான் டாக்ஸின் அந்த இதுன்னு சொன்னேன். சயின்டிபிக்கா சொல்லணும்னா இவ்வளவு சொன்னதை நான் லேமேன் இதுல நான் ஒண்ணு சொன்னேன். நம்ம உடம்புல வந்து கழிவுகள் சேருது, நம்ம உடம்பு ரத்தத்தை கெடுக்குது, உடம்ப வந்து கெடுக்குது. சயின்டிபிக்கா சொல்லணும் அப்படின்னா இது வந்து பிஹெச் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ரத்தத்துக்கு ஒரு பிஹெச் வேல்யூ இருக்கு. ரத்தம் எப்பயுமே ஆல்கலைன் கண்டென்ட், ஆல்கலைனா இருக்கும், சரிங்களா? ஆசிடா இருக்கு, ஆசிடிக் கண்டென்ட் இருக்காது. எப்பயுமே ஆல்கலைனா தான் நம்ம ரத்தத்தோட தன்மை, ஆல்கலைன் தன்மை. அது இருக்கிற வரைக்கும் தான் உடலுக்கு ஆரோக்கியம். யூரின் பிஹெச் சொல்லுவோம், யூரின் வந்து யூரின் டெஸ்ட் எடுப்போம், அது பிஹெச் வரும். அப்ப என்னவும் ஆல்கலைன் இருக்கும். சில நேரத்தில் அது மாறும், ஆசிடா இருக்கு. யூரினரி இன்ஃபெக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா ஆசிட் கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஆல்கலைன் மாறி இருக்கும். இது எதை குறிக்குதுன்னா நம்ம உடம்புல இந்த தூய்மை குறைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் நம்ம இது சொல்றோம். இது இந்த உணவு, இந்த தன்மை எதனால வருது அப்படின்னா இந்த மாமிச உணவுனால வருது. இந்த மாமிச உணவுகள் என்ன செய்யும்னா உடம்புல வந்து அசிடிக் தன்மையை அதிகப்படுத்தும். இந்த அசிடிக் தன்மை உடம்புல வந்து ரத்தத்தில் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு நோய் தன்மை ஜாஸ்தி, ஈஸியா வந்து நோய்கள் வந்து சீக்கிரமா வந்து உங்க உடம்புல வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அந்த மாமிசத்தை உங்களால ஜீரணம் செஞ்சு அது கம்ப்ளீட்டா உங்க உடம்புனால அதை சமநிலைப்படுத்த முடிஞ்சா அதை சாப்பிடலாம். அது யாருல முடியும்னா நல்ல உழைக்கிறவங்க தான், ஸ்போர்ட்ஸ் மேன், டெய்லி அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ்ல இது பண்றாங்க, வெயிட் லிஃப்டிங் பண்றாங்க, இது மாதிரி வேலை கடுமையான வேலைகள் செய்யறாங்கன்னா அவங்க வந்து அந்த எனர்ஜிக்குள்ள பர்ன் பண்ணி அவங்க மசிலோட அதை வந்து இது பண்ணிடுவாங்க, எனர்ஜி ஃபார்மா மாறிடும். உங்களுக்கு அது எனர்ஜி ஃபார்மா மாறிடுச்சுன்னு பிரச்சனை கிடையாது. அதே வந்து எனர்ஜி ஃபார்மா இல்லாம நீர்மத்தன்மையிலும் அந்த கடுமை அந்த சாலிட் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா அதுவே கழிவா மாறி உங்க உடம்புக்கு எடுத்துரும். ஸோ இதுதான் நான்வெஜ்ஜை பத்தி தான். யாருக்கு அவசியமா எடுக்கணும், அவசியம் இல்லாதவங்க எடுத்துக்கிறாங்க, இதனால பிரச்சனைகள் வரும். அதுக்கு காரணம் என்ன, இப்ப நான் சொன்னதான். நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்ன செய்யும், அவங்க மெயின் அவங்க கான்சென்ட்ரேஷன் எதுல இருக்குன்னா மசில், பிசிக்கலா மசில்ஸ்ல வந்து அவங்களோட முழு மனம் எங்க இருக்கு, இந்த மனதை நான் பேசணும், மனம் எங்க நம்ம செலுத்துறோமோ அந்த மனம் இங்க போகும், அந்த இடத்துல வந்து இருக்கும். இந்த நோய் கூட நம்ம ஒரு விஷயத்துல இப்ப எங்க மனசு அதிகமா வச்சுட்டே இருக்குமோ அங்க நோய் வரும், இதுதான் இயற்கை. பாடகர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அடிக்கடி அவங்களுக்கு தொண்டையிலேயே பிரச்சனை வருது பாடகர்களுக்கு. ஏன்னா அவங்க மனசு எப்பயுமே அந்த த்ரோட்ல தான் இருக்கும், அவங்க அதுல கவனம் அதை சரியா இருக்கணும், அது இது பண்ணணும். அதே இருக்கணும் அந்த மனம் வந்து அங்கேயே இருக்கும்போது அங்கே வந்து அந்த தீய பேட் எனர்ஜியும் அங்க வந்து சேரும். சோ இதே மாதிரிதான் அந்த உடல் உழைப்பு ஜாஸ்தி ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா இருக்கும்போது இந்த மசில்ஸ்ன்ற இதுல மசில் பில்டிங் அந்த இதுலயும் அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அப்பயே சொன்னேன் மசில்ஸ் வந்து மூலாதாரத்தை சம்பந்தப்பட்டது. இந்த மசில் பில்டிங் மூலாதாரம் வந்து ஹெவியா இதாகும் போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூலாதாரம் தான் இம்பார்ட்டன்சி ப்ராப்ளம். அப்பயே சொன்னேன் இந்த கர்ப்பப்பை, சினைப்பை, டெஸ்டிஸ், ப்ராஸ்டேட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இதுதான் சுகருக்கும் இதான் காரணம். இந்த இடம் சுகர் வந்தவங்களுக்கு இம்பார்ட்டன்சி இந்த பிரச்சனைகளும் இருக்கும், கண்டிப்பா வந்துடும். காரணம் இது எல்லாமே இந்த மூலாதார சக்கரத்துல வரக்கூடிய குறைபாடு. சோ இந்த மசில்ஸ்க்கு மேல அவங்க அதிகமான கவனம் அவங்க இது பண்றதுனால நீங்க சொல்றது உண்மைதான், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். சோ இப்ப உப்பு, புளி, காரம் எல்லாம் சேர்த்துதான் சமைக்கிறோம், கரெக்ட் தான். இதை வந்து முழுமையாவும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இதுல வந்து 3 சுவை, இந்த சுவை சொல்லும் போது நான் இதை சொல்ல மறந்துட்டேன். 3 சுவை இருக்கு. எக்ஸ்ட்ரா நம்ம ஏன் சேர்க்கிறோம், இல்ல அது வந்து நம்ம விருப்பம் தான். எக்ஸ்ட்ரா நமக்கு அந்த டேஸ்ட நம்ம கூட்டியே சாப்பிடுறோம், அப்படியே பச்சையா சாப்பிடறதுக்கு பிடிக்கல. அதாவது என்ன, அது ஏன் பிடிக்கலன்னா மனசு வந்து நிலைத்தன்மை இல்லை. உண்மையா சொன்னோம்னா அது எதை இதுன்னு மனம் தான் காரணம். அதுக்கு
அந்த மனம் வந்து டென்ஷன்ல இருக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னா அதுக்கு வந்து அப்படியே ஒரு கார சார்ந்த ஒரு இதாதான் டைப்பா சாப்பிட்டாதான் மனசு வந்து அந்த டென்ஷன் வந்து குறையும். ஆனா அமைதியா இருக்கிற யோகிகள் பாருங்க, ஒண்ணுமே உப்பு போட மாட்டாங்க, ஏதோ வெறும் ஒரு கஞ்சியை காய்ச்சிட்டு அமிர்தமா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு வந்து காரணம் மனம் தான். மனசு நல்லா இருந்தா, அமைதி தன்மையோடு இருந்தா நமக்கு அந்த சுவைகள் விரும்பாது. இது எல்லா காய்கறி எல்லாத்துலயுமே இந்த 5 சுவை சேர்ந்துதான் இருக்கு. எல்லா அறுசுவைகளும் 5 சுவை தான், அறுசுவைகளும் பஞ்சபூதங்களும் கலந்துதான் இது இருக்கு. இதுக்கு டேஸ்ட் விரும்புறது நம்ம மனசுதான் விரும்புது. இந்த உடம்பு அதை எடுத்துக்குதான்னா கண்டிப்பாக வந்து சிரமப்படதான் செய்யும். இதுல 3 சுவை வந்து நல்ல சுவை, நல்ல சுவையினும் 3 சுவை வந்து அந்த அளவுக்கு சேர்க்கக்கூடாதுங்க. இதுல 3 சுவை உப்பு, புளி, காரம். இது வந்து பகவத்கீதையிலும் பகவான் வந்து சொல்வார், கிருஷ்ணர் வந்து அதுல உப்பு புளி காரத்தை குறையுங்க, தவறுங்க அப்படின்னு சொல்லி. இந்த உப்பு புளி காரம் இப்ப சொன்னது அதேதான். இந்த உப்பு புளி காரம் 3ம் அசிடிக் கண்டென்ட் உடம்புல இந்த pH மாற்றும். நோய்வாய்க்கான இதை வந்து மாற்றும். கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு இந்த 3ம் வந்து ஆல்கலைன் கண்டென்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணும், உடம்புல ஆல்கலைன் கண்டென்ட் கொடுக்கும். இது வந்து உடம்புக்கு நல்லது. அதுக்கு இது அப்படியே நிறைய இனிப்புன உடனே இனிப்பா சாப்பிடக்கூடாது. நான் அப்படியே முன்னாடியே சொன்னேன், இனிப்புன்றது ஒவ்வொரு உணவுல அதுல ஒளிந்திருக்கக்கூடிய இனிப்பு, அது வந்து குறைஞ்சிருக்கு. நார்மலா சாப்பிடுவது சுவை இருக்கும், பட் இனிப்பு இயற்கையா இருக்கணும். சர்க்கரை இந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிடக்கூடாது. சோ இந்த 3 சுவைகளை குறைச்சிக்கணும். உப்பு, புளி, காரம் 3மே. நான் புளியை பத்தி நான் அதிகமா சொன்னேன், குறைங்க, அது எந்த அளவுக்கு பாதிப்பு. அந்த உப்பு புளியும் இதோட சேர்ந்து அதையும் கம்மிப்படுத்திக்கும். இந்த கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு உள்ள உணவுகள், இனிப்பு பழங்கள், அதாவது பழங்களை நல்லா சாப்பிடுறது, துவர்ப்பும் கசப்பும் உள்ள கீரைகள், காய்கறிகள், இதுல எல்லாத்தையுமே நேச்சுரலா இருக்கு. இது வந்து அதிகமா எடுக்க ரத்தம் வந்து நல்லா இருக்கும். ரத்தம் நல்லா இருந்தாதான் ஆரோக்கியம். ரத்தம் வந்து ரொம்ப அவசியம் நம்ம உடம்புல, இல்லையா? அந்த ஆரோக்கியத்தை பண்றதுக்கு ரத்தம் கொடுப்பேன், அப்பதான் இம்யூனிட்டி நல்லா இருக்கும், எல்லா இதுவும் நல்லா இருக்கும். ஸோ இந்த 3 சுவையும் நல்ல சிறப்பா நல்லதை செய்யும், இந்த 3 சுவையும் கொஞ்சம் கெடுதியை தான் கொடுக்கும். இதை எந்த அளவுக்கு உப்பு புளி காரத்தை உடம்புல குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் வந்து இல்ல. சூக்கும நாடி வந்து நம்ம தான் பண்ணணும். அது வந்து பைபாஸ்ன்னு சொன்னா எப்பயுமே இருக்கும். அது வந்து எப்பயுமே அந்த இறைகள் பெண்கள் நாடி இயங்கும். அது ஏன் அப்படின்னா, இந்த இறைகளை பின்களை எப்ப நம்ம நார்மல் தெரியும், இந்த உடல் இயக்கம் இருக்கும்போதுதான் இந்த இறைகளை பின்களோட இயக்கம். நம்ம தியானத்துல உட்காரும் போது இந்த உடல் இயக்கத்தெல்லாம் நம்ம அந்த 5 புலன்களையும் அடக்கி காம் பண்ணிடுறோம். உடம்பை வந்து அசையாம நம்ம வந்து ஒரு நிலை கொண்டு வரோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த மனசை வந்து நம்ம சக்கரத்து மேல நம்ம கவனத்தை செலுத்துறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம மனசு எங்க அதிகமா தரும் அங்க எனர்ஜி அதிகமா. அதான் மனசுதான். மனசை வந்து நம்ம எப்படி உணர்வு அந்த உணர்வுன்ற தன்மையை நம்ம எங்க கொடுக்குறோமோ அங்க எனர்ஜி வந்து. அப்ப நம்ம சக்கரத்து மேல இது பண்ணும் போது என்ன ஆகும், இந்த நாடிகள் ஒடுங்கினோன்னா அப்பதைக்கு சைலண்ட் ஆயிடும். அந்த எனர்ஜியை குறைச்சிக்கிட்டு இந்த இதுல வந்து எனர்ஜி வந்து அதிகப்பட்டு கரெக்டா நீங்க அது சொல்றது கரெக்டா. அந்த இடைகளை பின்களில் சைலண்ட் ஆனாதான் இந்த நாடியை நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். அதுக்குதான் நம்ம தியானத்துல எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி, மனதை அமைதிப்படுத்தி, மூச்சை அமைதிப்படுத்தி நம்ம அந்த இதை வந்து கவனத்தை நம்ம அதுல செலுத்தும் போது என்ன ஆகுது, இந்த பைபாஸ் ரூட்னு சொல்லக்கூடிய இந்த ரூட்ல நம்ம வந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். இன்ட்ரெஸ்டா இருந்தது, அதனால நிறைய கேள்வி. அதுல வந்து 1 மணி நேரத்துக்கு மேல போயிட்டுது. உயிரும் மனமும் அது கூட நம்மளுடைய உணவை அடிப்படையா வச்சுதான் இருக்கு. அதே மாதிரி உடம்புல சக்கராஸ் 7 சக்கரம் தான் நமக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு இதுலயும் மினி சக்கராஸ், ஒவ்வொரு ஆர்கன்லயும் மினி சக்கராஸ் இருக்கு. அதுக்கு எனர்ஜி கொடுக்கணும் அப்படிங்கறத சொன்னாங்க. அது தவிர எல்லாத்தையும் சக்தி எனர்ஜிங்கிறது சோலார் பிளெக்சஸ் அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சு குழியில இருக்கு அப்படின்னாங்க. இது எல்லாத்துல இருந்தும் நமக்கு சக்தி வருது. அதை தூண்டி விடுவதற்கு நம்ம செய்யற அந்த தியானம், உணவு, மனமும் நீங்க எந்த சக்கரா வேலை செய்யுதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த சக்கராவை வேலை செய்ய வைக்கும். மனம் வந்து அதுக்கு வேண்டிய எனர்ஜிய கொடுக்கும். எல்லாம் ரொம்ப அருமையா ஐயா விளக்குனாங்க. சரி, வாழ்க்கை வளமுடன்.